कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदिगलानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरस्य महतामियपट्टणाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रविश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमननं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழவுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹ ஸ்வாதீன பதிகாம்ஷதி उपवीतिनम ऊर्ध्वपुंड्रवंतं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्तवाहमीडे शिखया शेखरिणां पतिं यतीनां सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा रामानुजा
तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं श्रुतिशतशिरसिद्ध स्वचेष्टायां स्वजिनिकलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் பொதுவை ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளர் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காக்கும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதுவும் வம்பு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையே சீர்மல்கும் ஆய்பாரி செல்வச் சிறுநீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதொருவான் பாரோர் புகழப் பரிந்தேலோர் எம்பாவார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றினீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் கூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். ஆழ்மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ எம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவழக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விருசங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் தீலமந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். கீச்சு கீச்சு என்று எங்கும் மானிச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ கேட்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேத்து வாச நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த பைரரவம் கேட்டிலையோ நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேரோ ரெம்பாவாய். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் கரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆறாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய்.
புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறை தரும் புண்ணியனால் கண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றுமுனக்கே பெருந்தில்தான் தந்தானும் ஆற்ற அனந்தவுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ எம்பாவாய் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் பணமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாலே பேசாலே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ எம்பாவாய். திருப்பாவையுடைய ஒவ்வொரு பாசுரமுமே நம்ம மனசுடைய பலவிதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லிடும். நம்ம மனசுல உண்டாகக்கூடிய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். எப்பொழுதெல்லாம் பக்தியிலேயோ பகவான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையிலேயோ நமக்கு ஒரு தொய்வு வருதோ அப்பொழுதெல்லாம் திருப்பாவையை ஜபிச்சுட்டே வந்தோம் அப்படின்னாலே தானாவே மனசுல ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், பக்தியில ஒரு திருடம் இதெல்லாம் வந்துடும். ரொம்ப விசேஷமானது திருப்பாவை. சுவாமி ராமானுஜர் போன்ற பெரியவர்கள்லாம் திருப்பாவையே ஜபிச்சுருப்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜரிடத்துல ஒருத்தர் விஜாபனம் செய்தார், விண்ணப்பம் பண்ணார். திருப்பாவைக்கு தேவரி அழகா வியாக்கியானம் பண்ணி சொல்லி கேட்கணும்னு ஆசை அப்படின்னா. அப்ப சுவாமி ராமானுஜர் சொன்னார், திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைத்தாலும் கிடைப்பார், திருப்பாவைக்கு ஆள் கிடைப்பது துர்லபம் அப்படின்ட்டார். அப்படியே கிடைச்சாலும் மோவாய் எழுந்தவார் கேட்பதற்கு அதிகாரிகள் அல்ல, நிலை எழுந்தவார் கேட்கணும் அப்படின்னு. அதாவது ஆண்கள் அதிகாரிகள் இல்லையா, பெண்கள் தான் திருப்பாவை கேட்கறதுக்கு அதிகாரிகளா. அந்த பெண்கள்லையும் தன்னை கொடுத்து பகவானை வாங்கி அனுபவிக்கும்படியான பட்ட மகிழ்ச்சிகளுக்கு கூட அதிகாரம் இல்லையா. ருக்மிணி பிராட்டி, சத்யபாமா இவர்களுக்கெல்லாம் கூட திருப்பாவில் அதிகாரம் இல்லையா. அவனுக்காக தன்னையே தரும்படியான கோபிகாஸ்திரிகள் தான் அதிகாரிகள். அதனால இதை சொல்றதுக்கு ஆள் கிடைக்கிறதும் கஷ்டம், கேட்கறதுக்கு ஆள் கிடைக்கிறதும் கஷ்டம். இது ஆண்டாளே சொல்லி ஆண்டாளே கேட்கணும், அவ்வளவுதான் அப்படின்ட்டு. வேற யாரும் அதிகாரிகள் இல்லைன்னு. அவ்வளவு விசேஷமானது திருப்பாவை. மார்கழி மட்டும்தான் திருப்பாவைக்கு உகந்த மாதம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. 365 நாளுமே திருப்பாவையை சொல்லலாம், கேட்கலாம். மார்கழி மாசம் ஆண்டாள் திருப்பாவையை பாடினதுனாலே அந்த மார்கழி மாசத்தை இது பாடுறது விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காள். வழி மற்ற மாதங்கள்ல பாடக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்லல. அதுவும் இன்னைக்கு பாசம் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை செய்வித்து பாசுரம். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை தின்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாதிற்றைவர்கள்வான் அன்றுகான் கோவிந்தா வெற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உமக்கே நாமா செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவார். இந்த பாசுரத்தை டெய்லி சொல்லியே ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய கிரகங்கள்ல தலிக அம்சம் பண்றது வழக்கம், நிவேதனம். எந்த பாசுரமும் தெரியல அப்படின்னா சிற்றம் சிறுகாலையும் வங்கக்கடல் கடந்த மாதவனையே சொன்னாலே போதும். அதனால திருப்பாவையை 365 நாளும் சொல்றது உச்சிதம், தப்பே கிடையாது. எதுக்கு இதை சொல்லி வைக்கிறோம்னா நாளையோட மார்கழி முடிகிறது, திருப்பாவை ஏற கட்டி வச்சுனா அர்த்தம் இல்லை. சொல்லிட்டே இருக்கணும். ஜீவிதம் முழுக்கவே நித்தியம் திருப்பாவையை ஜபிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சு. அப்படி சில பேர்லாம் அந்த பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாம் பாராயணம் பண்ணுவாள். இப்படி பண்ணிட்டு இருப்பா, முடிஞ்சுதான் திரும்பியும் ஆரம்பிப்பா. பகவத்கீதை பாடம் முடிப்பா, திரும்பி ஆரம்பிப்பா. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பாவை சொல்றத ஜீவிதத்துல வழக்கமா வச்சுக்கணும். வழக்கமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30 பாசனம் முடிஞ்சா திருப்பி முதல் பாசனம். இந்த 30 பாசனம் மட்டுமே சொல்லிட்டே காலத்தை ஓடிட்டு போயிடலாம். நிறைய ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், நம்ம வாயில் நுழையாத சம்ஸ்கிருதத்தெல்லாம் போட்டு படாத பாடுபடுத்திக்க வேண்டும். திருப்பாவை கொஞ்சம் தமிழ், கோதை தமிழ்,
30 பாசுரம், மாசத்துக்கு ஒரு திருப்பாவை, அவ்வளவுதான். எல்லா நாளும் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு திருப்பாவை அப்படின்னா ஒரு மாசத்தை ஓட்டிடலாம். திருப்பி அடுத்த மாசம் அடுத்த திருப்பாவை, இப்படியே காலம் சுகமா அப்படி போயிட்டு இருக்கும். சுவாமி ராமானுஜர்லாம் பிக்ஷை எடுக்க போகும்போதெல்லாம் எப்பொழுதுமே திருப்பாவை ஜபிச்சுட்டு போகிறதுனால தான் அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படின்னு ஒரு திருநாமமே உண்டு. ஆண்டாள் ஒவ்வொரு பாசுரத்திலையும் பகவானுடைய அற்புதமான விஷயங்களையும் லீலைகளையும் பாகவதாளுடைய மகிமையையும் சொல்றார். ஆண்டாள் பிராமண ஸ்திரீ, ஆனால் ஒரு இடத்துல கூட பிராமணாளுடைய பெருமையை பேசவே இல்லை. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து கூட்டத்துடைய பெருமை மட்டும்தான் அவள் பேசுகிறாள். அறிவே இல்லாத கூட்டம், ஆனால் அவர்கள் அனுபவிச்ச கண்ணன் மற்றவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதனாலே தான் கோபிகையாவே மாறியாச்சு. பேச்சு, நடை, வழக்கம், புடவை உடுத்திக்கிற முறை, சாயக்கொண்ட எல்லாமே சரியா மாட்டுக்கார கூட்டத்துடைய விஷயங்கள் தான். ஆண்டாள் திருப்பாவையில உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கூட மாட்டுக்கார பாஷை தான். எருமை சிறு வீடு மெய்வான் அப்படின்றத பிராமண பாஷை கிடையாது, பக்கா மாட்டுக்கார பாஷை. ரொம்ப அழகா பேசுறார். கோபாலர்கள் குற்றமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்றார். அவர்களுக்கு ஒரு குற்றம் உண்டா கிடையாது, ஏன்னா கண்ணன் கூட இருக்கான் இல்லையா. சாதாரணமாகவே நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதாவது எல்லா விதமான பாவத்துக்கும் பரிகாரம் நாமஜபம். நாமத்தை ஜபிச்சுட்டாலே பாவங்கள் போயிடும். கோபாலர்களோ சதா சர்வதா கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுட்டார். சத்ருச்சேதைக்க மந்திரம், சகல உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சாரோத்தார மந்திரம், சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம், சர்வ ஐஸ்வர்யைக மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம், ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம்னு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலால சொல்றார். இந்த கிருஷ்ண மந்திரம் ஜன்மாவை சாபல்யம் பண்ணக்கூடிய மந்திரம் சார். அப்ப அந்த மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய யாதவ கூட்டத்துக்கு ஒரு பாவம் வந்து சேரும் கிடையாது. அதனாலதான் ஆண்டாள் கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலன் அப்படின்னு சொல்றார். குலசேகர ஆழ்வாரும் பகவன் நாமத்துல ஊறி கிடக்கிறவர், எப்பொழுதுமே ரங்கனே கதின்னு கிடக்கிறவர். தன் பெண் குலசேகரவல்லிய கூட ரங்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவர். அதனால அவர் எழுப்புறா, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்பாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏதோ அப்படின்னு கேட்கிறா. என்ன பொருளோ சொல்லுமா, எனக்கு புரியலேன்னு சார். இன்னமுதூட்டிகேன் இங்கேவா பைங்களி தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமா பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஸ்ரீரங்கத்துல சுவாமி ராமானுஜர் இருக்கார். அழகா ஒரு கிளி கத்தின் இருக்கு ரங்கனுடைய கிளி மண்டபத்துல. அப்ப சுவாமி ராமானுஜர் அந்த கிளியை கூப்பிட்டு பாசுரம் சொல்றார். இன்னமுதூட்டிகேன் இங்கே வா பைங்கிளியே, அழகான இளமை பொருந்திய பசுங்கிளியே இங்க வா. எதுக்கு ரங்காரங்கா கீக்கின்லாம் கத்தின்னு இருக்கார்? உனக்கு அதை விட அமிர்தமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இன்னமுதூட்டிகேன் இங்கே வா பைங்கிளியே, தென்னரங்கம் பாட வல்ல சீர் பெருமான். தென்னரங்கத்தை பாடணும் அப்படின்னா குலசேகர மன்னன் தான் பாடம். தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான் பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் சேரல் இருக்கும். ஸ்ரீகள்லாம் மயங்கும்படியான ஒரு சேரல ராஜா அவன்தான். பொன்னஞ்சிலை சேர் முதலியர்வேல் சேரல் இருக்கும் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. குலசேகர ராஜானோ ராஜ பரம்பரை தான், ஆனாலும் அடியவர்க்கு அடிவன். அதனால எங்கள் குலசேகரன் என்றே கூறும் சார். அத்தனை விசேஷம். அந்த குலசேகர ஆழ்வாரையும் எழுப்பிண்டு ஆண்டாள் அற்புதமா அடுத்த தோழியாத்துக்கு வரா. அழகா அவளை வந்து எழுப்பறா. கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய்
பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாழ்த்தினவாய் இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். ஆச்சரியமா இந்த தோழிய அவளை வெறுப்பேற்றி வெள்ள கொண்டு வரதுக்கான பாசுரம் சொல்றான். அவ வீடு எப்படி இருக்கு அப்படின்னா, கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற. அந்த வீட்டுல கண்ணுக்குட்டி கத்தின் இருக்கான். அந்த கன்றனுடைய சப்தம் கேட்டு மாடானது தானாகவே மடியிலிருந்து பால் சொரந்து வழியதான். அப்படிலாம் சொரந்து வழியுமோ அப்படின்னா குழந்தையுடைய ஆர்த்தநாதம் கேட்டு அம்மாக்கெல்லாம் ஸ்தனங்கள்லேருந்து பால் சுரக்கும். ஆர்த்தநாதம் அப்படின்னா அழுக சப்தம், அது கூட நாதம் அப்படின்ற பெரியவா. அந்த குழந்தையுடைய அழுக சப்தம், அது போடுற ஒவ்வொரு சப்தமே ஆச்சரியமா இருக்கு. ஆர்த்தநாதம் அப்படின்ற அந்த ஆர்த்தநாதம் கேட்டுடுது அப்படின்னா அம்மாவுடைய ஸ்தனங்கள்லேருந்து பால் சுரக்குமா. அதுபோல இதெல்லாம் வளர்ந்த கன்றுகளா இருந்தாலும் அது மா அப்படின்னு சப்திக்கும் பொழுது தாய் மாடுகளுக்கு தாங்க முடியல, தானாகவே மடிபெருத்து அப்படியே காம்புலேந்து பால் வழிகிறது. அது என்ன ஆகிறது அப்படின்னா வீடெல்லாம் சேராயிடுத்தான். பால் தானா கீழே வழிய மண்ணோட அந்த பால் கலந்து அப்படியே கொழ 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 கொழன்னு ஆயிடுத்தான், வழுக்கிறதான். கனைத்தளம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும். ஏன் இப்படி சேராகிறது அப்படின்னா, இந்த கண்ணுக்குட்டியை கழட்டி கொண்டு போய் மாற்றினிடத்துல விடுறவன் அது பண்ணல. ஆனா அவனை கெட்டவன் தானே சொன்ன ஆண்டாள். நற்செல்வன் அப்படின்னு சொல்றான். ஏன் நற்செல்வன் அப்படின்னா, அவன் சோம்பேறி கிடையாது, கர்மா பண்றதுல அவனுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பு கிடையாது. ஆனா அவனுக்கு சமயம் இல்லை. ஏன் அப்படின்னா கண்ணனுடைய சுத்திந்து கிடக்கிறான். கண்ணனுக்கு முக்கியமந்திரியா வந்தா இருக்கான். யார் வீட்டுல இன்னைக்கு எவ்வளவு தயிர் கடைஞ்சிருக்கா, எந்தெந்த கோபிகைகள் எந்த வழியா வெண்ணையெல்லாம் எடுத்துண்டு எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறா, எந்தெந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் அவாத்து குழந்தைகளை தனியா விட்டுட்டு வெளியில போயிருக்கா அப்படின்னு எல்லா விவரங்களையும் சேகரிச்சு கண்ணனிடத்துல சொல்லி அவன் ஆச்சரியமா வெண்ண திருடத்துக்கு பரம உபகாரம் பண்ணக்கூடிய ஒருத்தன். அதனால வீட்டு வேலைகளை கவனிக்கிறதே கிடையாது. எப்பொழுதாவது வீட்டுக்கு வரான், அப்பா அம்மாவும் ஒன்றும் சொல்றது இல்லை. அவன் என்ன பண்ணாலும் சும்மா விடுறான். ஆனா கண்ணன் கூட இருக்கான் இல்லையா, அது போதும். அப்படிப்பட்டவனுடைய வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கு தான் இதான் கத்தியா. பால் கறக்கிறது இல்லை. பக்கத்தால் இருக்காள், ஏண்டி உங்க ஆதரவு உங்க பிள்ளைங்கடி பால் கறக்க. அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். பரவாயில்ல. எப்பொழுதும் அம்மாக்கள்லாம் தன் குழந்தைகளை விட்டு கொடுக்கவே மாட்டான். அதனால ஏண்டி அவன் குழந்தை பால் கறக்கலையே, அவன் கொஞ்சம் வேலையோட என்ன பெரிய வேலை, ஊரா போய் வெண்ண திருடுறதா பொழப்பு கண்ணனோட. ஆமா, அதான் முக்கியமான வேலை, பொங்கோடி அப்படின்றான். அந்த மாதிரி பாலெல்லாம் வழியிறது. அப்படிப்பட்ட நற்செல்வன் தங்கா கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி. இவர்கள்லாம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, சந்துக்காரா மாதிரி. வீட்டில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது ஒன்றும் தெரியாது. எதை பார்த்தாலும் பாண்டுரங்கா விட்டலா பண்டரீநாதா அப்படின்னு நாமஜபம், கோவில், பஜனை, சத்சங்கம் இதுலயே காலம் கழிக்கிற ஒரு கூட்டம். அந்த மாதிரி ஒருத்தராவன். அதனால நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி. கீழையோ பால் சேரு வழுக்கிறது, மேலேயோ தலையில பனி விழறது, கால் வழுக்கிறது, தலை சில்லுன்னு வேற இருக்கு. ஏன் வழுக்கி விழுந்துருவோன்னு பயமா இருக்கு. அதனால உன் வீட்டு வாசல் இருக்க தூணெல்லாம் பிடிச்சு நிற்கிறோம். பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி. கடை பற்றி என்ன பண்றோம் அப்படின்னா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. ஒரு கோபத்தினால என்ன அசைக்கிறதுக்கு லோகத்து ஆள் கிடையாது.
நான் பிரம்மதேவனிடத்திலேருந்து வரம் வாங்கிட்டு வந்திருக்கனாக்கும், அதை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அகம்பாவத்துல இருந்தவன உனக்கு என்னடா அகம்பாவம் அப்படி ஒரு கோபத்துல கிழிச்சு போட்டுட்டான், கிள்ளி போட்டுட்டான். அந்த ராவணேஸ்வரனை அழிச்ச ராமச்சந்திரமூர்த்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை. ராமன் எப்பேற்பட்டவன்னா மனசுக்கு ரொம்ப இனிமையானவன. ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஏ அழகிய முகமுடைய பாரதி, சகஸ்ரநாமம் உன்னால சொல்ல முடியலே அப்படின்னு மனசு துக்கப்பட வேண்டாம். நான் உனக்கு ரொம்ப சுலபமான ஒரு உபாயம் சொல்றேன். ஸ்ரீராம ராம ராம இதி, ராமா 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 அப்படின்ற இந்த சப்தத்துல உன் மனசு ரமிக்க வை. அது ரமிக்க வச்சுட்டேன்னா அதுதான் சகஸ்ரநாமத்துக்கு சமம். 3 ராமா சொன்னா ஒரு சகஸ்ரநாமம் சொன்ன பிரயோஜனம் உண்டம்மா அப்படின்னு சிவபெருமான் கூட பார்வதிக்கு சொல்றார். மனத்துக்கினியா ராமன் அப்படின்றனாலே ரமிக்க செய்கிறவன் அப்படின்னு அர்த்தம். விஷம்பவதி துக்கிதக. ஆச்சரியமா ராமச்சந்திரமூர்த்திக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தசரதன் தீர்மானம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஜனங்களிடத்துல ஆலோசனை பண்ணணும்னு சொல்லி சபையில அனௌன்ஸ் பண்ணான், இந்த மாதிரி எனக்கு வயசாயாச்சு, அதனால ராமனை யுவராஜனா அப்பாயிண்ட் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் எல்லாம் உங்களுடையதான கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா ஜனங்களும் கூட்டமா கத்தினால, கழவா முதல்ல உன்னுடைய சிம்மாசனத்தை விட்டு இறங்கு, இப்பொழுதே ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய் அப்படின்னு. அவ கத்தின கத்தல்ல அரண்மனையில பல இடங்கள்ல இப்படி உதிர்ந்து போயிடுத்தான் திரும்பி. ஆனா அரண்மனையை ரெனோவேட் பண்ற மாதிரி கலகலத்து போயிடுத்தான். தசரதனுக்கு ஆச்சரியம், இவாளுக்குலாம் ராமன் மேல இருக்க பிரீத்தி புரிஞ்சு கொடுத்தான். அப்ப பகவான் உடைய வைபவத்தை கேட்கணும்னு ஆசையம், தன் பிள்ளையுடைய வைபவத்தை கேட்கணும்னு தசரதனுக்கு ஆசை. உடனே தசரதன் திரும்பி ஜனங்களிடத்துல கேட்டானா, இவ்வளவு வருஷம் உங்களெல்லாம் என் கண் மாதிரி காப்பாத்திருந்தேன், என்னுடைய சுக துக்கங்களை கூட நான் பெருசா எடுத்துக்கல, அப்படி இருக்கிற பட்சத்துல நானே சொன்னாலும் இல்லப்பா இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும், ராமன் சின்னவன் தான், இன்னும் பக்குவம் வரட்டும், உன் கண்ட்ரோல்லையே தேசம் இருக்கட்டும்னு நீங்க சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு நான் என்னமோ அசுரன் மாதிரியும் உங்களை படாத பாடுபடுத்தினா மாதிரியும் முதல்ல இறங்கி ஒழி கழவான்றல, இது என்ன நியாயம், நான் என்ன குற்றம் பண்ணேன் அப்படின்னு கேட்டான். அப்போ உடனே ஜனங்கள்லாம் சேர்ந்து சொன்னாலாம், நீ பண்ண ஒரே ஒரு குற்றம், அநியாயத்துக்கு சமத்தா ஒரு பிள்ளையை விட்டுட்டு வளர்ந்தனா ஓரளவு சமத்தா இருக்கும், அநியாயத்துக்கு சமத்தா இருக்கான. ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எங்களுக்கு ஏதான ஒண்ணுன்னா ராமன் முன்னாடி நிற்கிறான். விஷம் பவதி துக்கித்தக வியசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கித்தக. மனுஷாளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னா அச்சோ கஷ்டம் வந்துடுத்து, அச்சோ கஷ்டம் வந்துடுத்து, அச்சோ கஷ்டம் வந்துடுத்தேன்னு அதர்றான். தன்னாலதான் தான் ஒழுங்கா அவளை கவனிச்சிருந்தா அந்த கஷ்டம் வந்திருக்காதேன்னு துக்கிக்கிறான். இவ்வளவு சமத்தான ஒரு பிள்ளை உன்னை யார் பத்திக்க சொன்னான்? அதாவது நாட்டார் அனைவரையும் வசப்படுத்தினவன் ராமன். ராமன் வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்லலையா? இன்னி வரைக்கும் ராமன் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையா? அதனால மனத்துக்கினியான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. வாலி அவன் மனசையும் வசீகரிச்சுட்டான் ராமன். வாலி மேல அம்பு போட்டுட்டு பகவான் அப்படி நிற்கிறான். வாலி கீழே விழுந்தாச்சு, உசுறு போராடி இருக்கான். வாலியுடைய மனைவி வரா தாரை வந்துட்டு ராமனை திட்ட வேண்டாமா? திட்டவே இல்லையா? ராமனை பார்த்துட்டு வாலியை பார்த்து சொல்றா, அவன் தான் விசேஷமானவன் ஏற்கனவே சொன்னேனே, நீங்களா போய் அவன்கிட்ட போய் மாட்டின்னு கேட்க. அதுக்கு பெரியவாச்சன் வியாக்கியானம் பண்றார். ஊர் நன்னா இருக்கணும்னு ஒருத்தன் குளத்தை வெட்டியிருக்கான், அது நிறைய தண்ணி இருக்கு, அதுல ஒருத்தன் கழுத்துல கல்லை கட்டிட்டு குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான். குளத்தை வெட்டின மேல குத்தம் வருமா? கிடையாது. அதுபோல ராமன் குணசாகரன்,
அந்த குணசாகரத்தை அனுபவிக்காம அவரிடத்துல விரோதம் பண்ணிட்டு இறந்து போனது உன் குற்றம்டா வாலின்னு வாலிய குத்தம் சொன்னாலே ஒழிய ராமனை குத்தம் சொல்லு. தன் பர்த்தாவை இழந்துட்டு பரிதவிக்கிற சமயத்துல கூட பார அப்படி சொல்றார். மண்டோதிரி அவளும் அவன் தெய்வம் என்றேனோ, அவன்தான் ராமன் தான் தெய்வம் தெய்வம் தெய்வம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேனே கேட்கலையே அப்படின்னு ராவணத்தான் கோச்சுட்டாலே ஒழிய ராமனை யாரும் கோச்சிக்கல. அப்படி இவனால யம தர்மராஜனுடையதான கோட்டைக்கு போனவர்களுடைய பந்துக்கள் கூட ராவனை கொண்டாடுறான்னா இதை விட வேற என்ன சர்டிபிகேட் வரும் ராமனுக்கு? அதனால சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். நாங்கெல்லாம் ராமநாமத்தை பாடணும். ஹய திறந்து ராமான்னு நீ சொல்ல வேண்டாமா? எவ்வளவு விசேஷம் ராமநாமம். ராம 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 சீதாராம் ராம 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 ராம் ராம 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 சீதாராம் ராம 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 ராம் ராம 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 சீதாராம் ராம 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 ராம் ராம 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 சீதாராம். இப்படி அழகா நாங்கெல்லாம் ராமநாமத்தை பாடுறோம், வாயினால் பாடுறோம். எவ்வளவு அழகா பாடுறோம். யார பாடுறோம்னா மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய். சரி இவ்வளவு நேரம் தான் எழுந்திர, எப்பயாவது ராமநாமம் பாடுறோம் இல்லையா? இனித்தான் எழுந்திரா ஈதன்ன வேறுரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேரோ ரெம்பாவா. இவ வீட்டு வாசல்ல நின்று இவள் ராமநாமத்தை பாட ஊரே பதறி அடிச்சு வெளில ஓடி வந்து. ஏன்னா இவளோ பரமகிருஷ்ண பக்தி. இவ வீட்டு வாசல்ல நின்று ராமநாமத்தை பாடினா ஆஞ்சநேயர் வீட்டு வாசல்ல நின்று ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இப்படி பாடினா என்ன விபரீதமாகுமோ அந்த விபரீதம் இவ வீட்டு வாசல்ல ராமான் பாடினான். ஊர்ல இருக்கலாம் பதினடிச்சு வந்துட்டா, இந்த தோழியும் வந்துட்டா. யார கேட்டு நீ இந்த இடத்துல ராமநாமத்தை பாடினாய்? யார கேட்கணும்? ராமநாமத்தை எங்க வேணா எப்படி வேணா பாடலாம். எதுக்கு இங்க வந்து பாடினாய்? நீ வருவாய்ன்னு எனக்கு தெரியும், அதனாலே பாடினாய். எப்படி நான் வருவேன்னு தெரியும், சண்டை போட வருவாய் அதான் தெரியும். கிருஷ்ணநாமத்தை சொல்ற உன் வார்த்து வாசல் ராமநாமத்தை சொன்னா சண்டை போட வருவாய். அப்படி வேகமா ஓடி வருவாய் இல்லை. எப்பொழுதுமே ரொம்ப அற்புதமா ஆசையோட கூட்டம்னா வரமாட்டான். வம்புக்கு இழுத்தோம்னா உடனே எல்லாரும் வந்து பாகவதா வரைக்கும் வருவாள். பாகவதால வம்புக்கு இழுக்கிறது ஒரு ரசம். அது ஒரு சந்தர்ப்பத்தில் சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர், அதே மாதிரி இன்னொரு பக்தர் இருந்தார். சனாதன கோஸ்வாமி தலையில ஒரு காஷாய வஸ்திரனுடைய தலப்பாக மாதிரி கட்டியிருந்தார். உடனே அழகா அது அப்படி கழட்டினார். அப்ப இன்னொருத்தர் பக்தர், இது சைத்தன்ய மகாபிரபுடைய வஸ்திரம் தானே, தாங்கும், அப்படி கண்ணில் வாங்கி ஒட்டிக்கிறேன் அப்படின்னு. உடனே சனாதன கோஸ்வாமி இல்லை இல்லை இது இன்னொருத்தர் கொடுத்தது அப்படின்னு உடனே ஒரு கோவம் வந்து அடிக்க வந்துட்டார். உடனே சனாதன கோஸ்வாமி சிரிச்சுட்டே சொன்னார், எனக்கு தெரியும் உன்னுடைய தான் அந்த ஆச்சாரிய பக்தியை பார்க்கறதுக்காக சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபு வஸ்திரம் தான் அப்படின்னு சமாதானம் பண்ணார். அந்த மாதிரி பாகவதாரிடத்துல வம்பு இழுக்கலாம், அவளையும் வம்புக்கு இழுக்கலாம் அப்படின்னு காண கிடைக்கலாம்.
இவள் அம்பளுக்கு இவளும் வந்துட்டா. உடனே அவளும் சிரிச்சுட்டு ஆச்சரியமா எல்லாருமா சேர்ந்துட்டு கிருஷ்ணநாமத்தை ஜிபிச்சுட்டு போறாள். ரங்கராஜனுடைய அனுகிரகத்தினாலே பிறந்தவன் தானே ராமன். ஆச்சரியமானவனாச்சு. ராமன் தொழுத பெருமாள் தானே ரங்கராஜன். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சுற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாழ்த்திறவாய். ராமன் வனவாசம் போனான் அப்படின்னா காரணம் ரங்கராஜன். இன்னைக்கும் பார்க்கலாம், ரங்கராஜன் கோவில்ல ஒரு ராமரோட சன்னதி உண்டு. நாங்கெல்லாம் ஸ்ரீரங்கம் ரங்கராஜனை சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணமா வந்துருந்தோம். அங்க ஒரு ராமர் சன்னதி. இந்த ராமர் சன்னதிக்குள்ள போனோன்னு பட்டர் கேட்டார், ரங்கனை பார்த்தேடா? நன்னா பார்த்தோம். பிரார்த்தனை எல்லாம் நன்னா பண்ணேடா? சொன்ன ஆமா, ஜோரா அழகா பிரார்த்தனை பண்ணேன். வேண்டிய வரமெல்லாம் கேட்டீரோ? கேட்டேன். பொய் அப்படின்னு எனக்கு தூக்கி வாரி போட்டு, கேட்டிருக்க முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு, ரங்கனை பார்த்தா எல்லாம் மறந்து போயிடும். எதை கேட்கணும்னு தோணாது. அப்படி ஒரு அழகன், குழலழகன், வாயழகன், கண்ணழகர், குக்கூழில் எழுகமல பூவழகன். அதனால இதுவரைக்கும் ரங்கனை பார்த்துட்டு இது வேணும்னு கேட்டா யாரும் கிடையாது. அதனாலதான் இங்க ராமன் நிக்கிறான். ரங்கனை பார்த்து கேட்க மறந்த விஷயங்கள் எல்லாம் இங்க ராமன் இடத்துல கேட்டா நடக்கும். அசந்து போனேன் நான், அசந்து போனேன். எனக்கு அது மறுவார்த்தை பேச முடியல. அவர் சொன்ன விதம் ஆச்சரியமா இருந்தது. இந்த ராமன் வரப்பிரசாதி, இவன் தான் ரங்கனை கொடுத்தான். அதனால இவனிடத்துல கேட்டா எல்லாம் கிடைக்கும். ரங்கனே கொடுத்தவன் தான் ராமன், ராமனே ஆராதனை பண்ணவன் தான் ரங்கன். ரெண்டு பேரும் ரொம்ப பொருத்தம் உண்டு. ராமன் தான் ரங்கன், ரங்கன் தான் ராமன், ரங்கன் தான் ராமனா பிறந்தா. அப்பப்ப சொல்வாளா கௌசல்யா தேவி, ராமா ரங்கராஜன் இப்பதான்டா நீ பிறந்த, அதனால என்ன பிரார்த்தனை பண்ணிக்கோடா குழந்த அப்படின்னு அப்பப்ப ராமச்சந்திரமூர்த்திக்கு கௌசல்யா சொல்லுவாங்க. பகவான் தான் பகவான் நிரூபணம் பண்ணத கௌசல்யா மாதாவுக்கு. மனுஷன் ஆத்மானம் மானுஷம் மன்யன்னு மனுஷனாவே நடிச்சுட்டான். அதனால ரங்கராஜன் ரொம்ப ஆச்சரியமான தெய்வம். ராமா மூதாதையர்கள்லாம் தொழுத பெருமாள் பிரசாதி. இவரிடத்துல மட்டும்தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டே பார்த்தேன். உன்னை கொடுத்துட்டே ரங்கன் தான் சொன்னார். அவ்வளவு சிரேஷ்டம். ரங்கனுடைய கிருபதானே ராமன். சரியா ரங்கன் தானே தென்திசை இலங்கையை நோக்கி படுத்திருக்கான். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணைத்து இலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன் அர்த்தம் பரடிப்படியாக அழகா கிழக்கு திசை நோக்கி காலம் நீட்டிண்டு மேற்கு திசையில் தலையை வச்சுண்டு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி வடதிசைக்கு தன்னுடைய பின்னழகை காட்டிட்டு தென்திசையான லங்கையை நோக்கி கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணைத்து இலுமா கண்டு. ரங்கன் தானே இன்னைக்கு லங்கையை பார்த்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனை கொண்டாடும்படியான பெரியாழ்வார் எழுப்புற பாச்சனம். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேனாகிலும் நின்னடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையார். எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பெரியாழ்வார் தானே சொல்ற. அவரோ கிருஷ்ணபக்தர். ஆனால் ரங்கனிடத்துல இவ்வளவு புலம்புறார். அதனால அவர் எழுப்புற ஆண்டாள் அவரும் வந்து சேர்ந்துட்டார் கோஷ்டியில். உடனே அடுத்த தோழியாத்துக்கு போய் அவளை எழுப்புறார். ஹரே கிருஷ்ணா. புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் புறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ ஆவா இனி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம்பாவாய். அழகா போன பாசுரத்திலே ராமனுடைய லீலையை சொன்னவள். இந்த பாசுரத்திலே ராமலீலா கிருஷ்ணலீலா ரெண்டு கலந்து சொன்ன.
சரியா சொல்லணும்னா முதல்ல பொல்லாரக்கனை கள்ளி கலைந்தானே அப்புறம் புள்ளின் வாய்க்கின்றானே. ஆறபடின்னு அப்படிதான் சொல்லணும். முதல்ல ராம அவதாரம், அப்புறம் கிருஷ்ண அவதாரம். மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் ராம பலராம கிருஷ்ண கல்கி இப்படிதான் சொல்லணும். மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் பரசுராமம் கிருஷ்ணராமன் அப்படின்னு சொன்னா சரி வராது. ராமகிருஷ்ணன் கிருஷ்ணராமன் யாரா பேர் இருக்கணும், ராமகிருஷ்ணனா பேர் கேள்விப்பட்டிருக்கணும். ஆச்சரியமா ராகவேந்திரர் இருந்த சமயம், ராகவேந்திரனுடைய குரு முன்னாடியே அவர் சன்னியாசம் வாங்கிக்க சொல்றார். ராகவேந்திரருக்கு சம்சாரத்தில் இருக்கிற சமயத்தில் அவர் குடும்பத்தில் இருக்கும்பொழுது, கிரகஸ்தனா இருக்கும் பொழுது அவருடைய திருநாமம் வெங்கடநாதன். அழகா அப்படி இருக்கார். அப்ப சன்னியாசம் வாங்கிக்க சொல்றார். அப்ப ராகவேந்திரர் சொல்றார், இல்லை வேண்டாம், குழந்தை சின்ன குழந்தையா இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ட்டு. அதுக்குள்ள இந்த சுதீந்திரர், அவர் தான் ஆச்சாரியர், ஸ்ரீமன் சுதீந்திரர் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகவே சரி பீடத்தை யாரும் இல்லாமல் இருக்கப்படாதுன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு அழகா குரு பட்டாபிஷேகம், ஆச்சாரிய பட்டாபிஷேகம் பண்ணி அவர் பீடத்தை உட்கார வச்சுட்டார். அவர் பேர் யாதவேந்திரர்னு பேர். அதன் பிறகு கொஞ்ச நாள்ல திரும்பவும் சரஸ்வதி தேவி சொல்லி வெங்கடநாதன் சன்னியாசம் வாங்கிட்டார். ராகவேந்திரர் அப்படின்னு திருநாமம் வந்து சுதீந்திரர் பரணபதிச்சுட்டார். அப்ப அந்த பீடத்தை அலங்காரம் பண்றது யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து, அப்ப ராகவேந்திரர் சொன்னார், யாதவேந்திரர் தான் பீடத்தை அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். யாதவேந்திரர் சொன்னார், இல்ல இல்ல, உங்களைத்தான் ஆச்சாரியன் முதல்லயே ஆசைப்பட்டு இருந்தார், அதனால நீர்தான் பீடத்தை அலங்கரிக்கணும் அப்படின்னு ராகவேந்திரர் அவர் சொன்னார். ரெண்டு பேர் நடுவில் இவர் சொல்றார், இல்ல இல்ல, நான் பின்னாடிதான் சன்னியாசம் வாங்கிட்டேன், நீங்க தான் சீனியர், அதனால நீங்க தான் பீடத்தை அலங்கரிக்கணும் அப்படின்னு சுவாமி ராகவேந்திரர் சொன்னார். யாதவேந்திரர் சொன்னார், இல்ல இல்ல, ஆச்சாரியர் முதல்லயே உங்களை தான் நினைச்சா, நீங்க அப்ப உங்களுக்கு பகவத் சங்கல்பம் என்னமோ தெரியல, நீங்க அப்ப ஒத்து வரல, உங்களுக்கு அப்ப சன்னியாச தர்மத்தை ஸ்வீகரிக்கிறதுக்கு இல்லை, அதனால அவசரத்துக்கு என்ன உட்கார வச்சா, இடைக்கால பிரதம மந்திரி இடைக்கால முதலமைச்சர் மாதிரி என்ன இருக்க வச்சா, ஆனால் நீர் தான் அப்படின்னு ஆச்சாரியன் முடியுமானால் நீங்க தான். ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். இப்படி பேசிட்டே ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டா ஒரு காடு வந்துடுது. இந்த காட்டில் ஒரு மாட்டுக்கார பையன் மாடெல்லாம் வச்சுருக்கு. உடனே ரெண்டு பேரும் இந்த பையன்கிட்ட கேட்கலாம், என்ன சொல்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும், அப்பா இந்த மாதிரி எங்க ரெண்டு பேரும் பீடத்தை யார் இப்ப அலங்கரிக்கணும், பீடத்தை யார் நடத்தணும், இந்த மடத்தை யார் நடத்தணும்னு ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. எங்க ரெண்டு பேர்ல யார் பீடத்தை நடத்தணும், யார் மடத்தை நடத்தணும், நீ சொல்லடா குழந்தை, சொல்லுங்க உங்க ரெண்டு பேர் என்ன. குழந்தை தைரியமா ஒரு ரெண்டு படாதிபதியோட ஒரு குழந்தை பேசுறது. உடனே ராகவேந்திரன் சொன்னார், அடியன் எடுத்துருனாம சுவாமி ராகவேந்திரன். அவரு சொன்னார் யாதவேந்திரன். உடனே அந்த குழந்தை சொன்னா நீங்க தான் அப்படின்னு ராகவேந்திர கை காட்டிட்டான். இவருக்கு ஆச்சரியமா இருந்த பையன், நீ யோசிக்காம உடனே என்ன சொல்றிய, எப்படா சொல்ற அப்படின்னு, பேர்லயே இருக்கு இல்லையா யார் சீனியர் அப்படின்னு. ராகவேந்திர எனக்கு புரியலடா குழந்தை, நீங்க யாரு ராகவேந்திர, அவர் யாரு யாதவேந்திரன், ராகவன் யாரு ராமன், அவர் யாதவன் யாரு கிருஷ்ணன், ராமனுக்கு அப்புறம் தானே கிருஷ்ணன், அதான் ராகவேந்திரர் தான் அப்படின்னு மாட்டுக்கார பையன். பேர்லயே நீங்க தான் முதல்ல இருக்கிற, அதனால ராகவேந்திரர் தான் பீடத்தை அலங்காரம் பண்ணணும்ட்டார். பேர்லயே சீனியாரிட்டி இருக்கான். ராமனா கிருஷ்ணனா, ராமன் தான் அப்புறம் தான் கிருஷ்ணன். அந்த மாதிரி ஆண்டாள் இந்த பாசத்தை சரியா சொல்லணும்னா, புல்லாரக்கடை கிள்ளி கலைந்தானை, அப்புறமா புல்லின் வாய்க்கின்றானை கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு சொல்லணும். அதான் நியாயம். அது இல்லாம எங்கேந்திரா புல்லின் வாய்க்கின்றானை அப்புறம் புல்லா அரக்கடை கிள்ளி கலைந்தானை சொன்னான்னா, போன பாசுரத்திலே மனத்தை கிணியான்னு ராமனை சொல்லிட்டாங்க. அதனால நடுவில் கிருஷ்ணன் வந்துருக்கு. அதை தவிர போன பாசுரத்துல ராமா சொன்னதுக்கு பரிகாரமா இந்த பாசுரத்துல கிருஷ்ணான்னு சொல்றோம். அப்படி நடக்கிறது உண்டு. சமயத்துல இந்த ஏகமூர்த்தி இடத்துல பக்தி வச்சிருக்கிறவளுக்கு இன்னொரு மூர்த்தி இடத்துல போறது கொஞ்சம் கசக்குப்பான காரியம். வேப்பங்காயை சாப்பிடுறா போல. சமர்த்த ராமதாசர் அவருக்கு இந்த பாண்டரங்கன்னா ஆகாது, அவருக்கு அந்த அவன ஆகாது. அவருக்கு எப்பொழுதும் ராமா 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 ராமா. பாண்டரங்க பார்த்தா என்ன அநியாயம், இவர் எப்படி நமக்கு ஆகாம போகலாம் பார்த்துருவோம். சமர்த்த ராமதாசருக்கு ஒரு விரதம் உண்டு. நித்தியம் யாராவது பிராமணாவுக்கு அன்னம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுறது ஒரு சங்கல்பம். ஒரு நாள் யாருமே கிடைக்கல, கடைசியில் ஒருத்தர் கிடைச்சார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். அழகாக அன்னம் எல்லாம் பரிமாறினார். சாப்பிட சொன்னார். சாப்பிட ஆரம்பிக்கிற சமயத்தில் கையில் எடுத்தார். விட்டலா பாண்டரங்கா அப்படிங்கிற பிராமணன் எடுத்தார்.
உடனே அப்பயே நெடுஞ்சா சமர்த்தராமதாசை தேடி கண்டுபிடிச்சு இப்படி ஒரு பிராமணனா நமக்கு வாய்க்கணும். பாண்டுரங்கா விட்டலா விதோபா ரக்குமாயிபதினு சொல்றாளா நமக்கு மாற்றணும். சரி ரைட், ஏதோ பிராமணன், அது வரைக்கும் சந்தோஷம். பிராமணர் கையில் நடந்தது. நீங்க பண்டரிபுரம் போயிருக்கா அப்படின்னு சமர்த்தராமதாசரை பார்த்து கேட்டார். அவர் உடனே முகத்துல ஒரு மாதிரி மாத்திண்டு, இல்லை அதெல்லாம் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் எனக்கு ஒன்று அங்கே போய் ஆக வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு. உடனே இந்த பிராமணர் கோவத்துக்கு கையில் எடுத்தனதை அப்படியே இடையில போட்டார். பண்டரிபுரம் போகாத ஆளா நீர், உண்மை வீட்டில் நான் வந்து சாப்பிட்டேன். இவருக்கு தூக்கி வாரி போட்டது, இல்லை சுவாமி அது அப்புறம் நம்ம பேசுவோம், நீங்க சாப்பிடுங்க. பண்டரிபுரம் போகாம பாண்டவங்களை பார்க்காத வீடுகளில் நான் சாப்பிட்றத ஒரு வருத்தம் வச்சுருக்கேன், அதனால எனக்கு இங்கே சாப்பிட ஒத்து வராது, எழுந்துக்கிறேன். சமர்த்தனாம காத்தனது ஆளே கிடைக்கல, நீங்க தான் கிடைச்சிருக்கள், அது பரவாயில்ல விட்டுடுவோம், நீங்க சாப்பிடுங்க. ஒரு இந்த கதையே வேண்டாம், இப்போ நான் சாப்பிட்றேன்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன அப்படின்னு, பண்டரிபுரம் போய் பாண்டவங்களை பார்க்கணும்னு சத்தியம் பண்ணா தான் சாப்பிடுவேன். ரொம்ப கஷ்டமான நிலைமை. சமர்த்தராமதாஸ் அதெல்லாம் முடியாது, அப்போ எனக்கு சாப்பாடு வேண்டாம். இந்த பிராமணர் எழுந்துட்டார். கடைசியில் ஒரு வழி இல்லாமல் மென்று முழுங்கி ஒரு வழியாக சத்தியம் பண்ணிட்டார், சாப்பிடுவோம் அப்படின்ட்டார். அழகாக சாப்பிட்டா, சத்தியம் வாங்கிட்டே அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அந்த அன்னத்து மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, கையில் மீனார், வாங்க போகலாம் அப்படின்ட்டார் அந்த பிராமணர். சமர்த்தராமதாசர் எங்கன்னார், சத்தியம் பண்ணலே வாங்க பண்டரிபுரம் போகலாம். உடனே அவர் அப்புறம் போய்க்கிறேன், அந்த கதையே வேண்டாம், சரீரம் அனித்தியம், ஜீவிதத்தை எப்போ இது நடக்கும் தெரியாது, கிளம்புங்க வந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு படாத பாடுபடுத்தி பண்டரிபுரம். அங்கேயோ பாண்டரங்க கோஷ்டி எல்லாம் விட்டல் 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 பாண்டரங்க பஜனை பண்ணிட்டு. பஜே பாண்டுரங்கா 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 चंद्रभागतीरे भजे पांडुरंगा चंद्रभागतीरे भजे पांडुरंगा चंद्रभागतीरे भजे पांडुरंगा चंद्रभागतीरे भजे पांडुरंगा 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 नामदेव स्मरणे भजे पांडुरंगा नामदेव स्मरणे भजे पांडुरंगा 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 राम कृष्ण हरि भजे पांडुरंगा राम कृष्ण हरि भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा भजे पांडुरंगा
भजे पांडुरंगा भजे पांडुरंगा वासुदेव हरि भजे पांडुरंगा वासुदेव हरि भजे पांडुरंगा वासुदेव हरि भजे पांडुरंगा वासुदेव हरि भजे पांडुरंगा 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 இதெல்லாம் பாண்டரங்க பசன பண்ற கோஷ்டியா இருக்கு. இவருக்கோ ஆகவே இல்லை. திரும்பி இந்த பக்கம்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அழகா அப்படி கேட்டு அயோத்தியால பழக்கப்பட்டவர் கொண்டு போய் பன்றிபுரத்துல விட்டா. இவெல்லாம் பஜே பாண்டரங்கா பாடுது அவர் மனசுக்குள்ள. ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் என்று பாருங்க மனசுக்குள்ள. கடைசியா ரொம்ப குழம்பி போய் பஜே ராமா பஜே பாண்டவங்க குழம்பி போயிட்டேன். கடைசியில வேற வழி இல்லாம பிராமணர் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்குள்ள அழிச்சுட்டு போனா அங்க அழகா வல்வில் ராமன் காட்சி கொடுக்குறான். திருப்புள்ளம் பூதங்குடின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு. நிஜமாவே அந்த ராமனை மாதிரி ஒரு அழகை நான் பார்த்துருக்கேன். நிஜமாவே சக்கரவர்த்தி திருமகன் ராமன்றது அங்கதான் நான் பார்த்தேன். ராமன்னா நின்றுட்டு இருப்பான் நமக்கு தெரியும். அந்த வல்வில் ராமன் படுத்துட்டு இருக்கான். ஏண்டா படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா ஸ்தல புராணத்தை சொல்றா, ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு அப்பாடா அப்படின்னு பகவான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஏண்டா ரெஸ்ட் அப்படின்னா அப்பாவுக்கு காரியம் பண்ணல, இவருக்காவது காரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா 2 திண்டு வச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க வல்வில் ராமன். அப்படி ஒய்யாரமா கையை அப்படி வச்சுட்டு ஒரு சின்ன திண்டு ஒரு பெரிய திண்டு அப்படியோட அப்படி சேசா சாச்சுட்டு ஆச்சரியம். இந்த சமர்த்த ராமதாசர் போகும் பொழுது பாண்டுரங்கன் கையில கோதண்டம்லாம் வச்சுட்டு ராமனா காட்சி கொடுத்தான். அடடா இத்தனை நாள் ஏமாந்து போயிட்டோமே, இது பாண்டுரங்கன் கிடையாது, இது பாண்டுராமன். இது பண்டரி ராயன் கிடையாது, பண்டரி ராமன். இது ரகுமாரிபதி கிடையாது, சீதாபதி. ஜெய் சியாராம் அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்து அடுத்த நிமிஷம் வந்து இடுப்புல கையை வச்சு என்ன எங்க வந்து சியாரான்னு சொல்றேன் அப்படின்னு பாண்டுரங்கன் நிற்கிறான். இவருக்கு தூக்கி வாரி போடுறது. கூட வந்த பிராமணர் எங்கன்னு தேடினார். அடுத்த க்ஷணம் பாண்டுரங்கனை பிராமணனா காட்சி கொடுத்தார். என் கோவிலுக்கு வரமாட்டேன்னு வர சொல்றேன் பாத்தியா அப்படின்னு. இந்த மாதிரி இந்த பகவானுக்கு லீலைகள் ஜாஸ்தி. அதுவும் கிருஷ்ண பக்தாளுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்தி. இவ அழகா ராமனை பத்தி பாடினோன்னு பல பேர் ஆண்டாளை பார்த்தார். என்னடி இது இருக்கிறது கிருஷ்ண விரதம், கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், திருப்பாவிரதம் இருந்து ராமனை பத்தி பேசலாமா அப்படின்னா ஆண்டாள் சொன்னார், நம்ம கிருஷ்ணன் தாண்டி ராமனா வந்தா. அஷ்டபதியில ஜெயதேவர் சொல்லிடுவார், கிருஷ்ணாய துப்யம் நமக. அஷ்டபதியில தசவதாரம் லிஸ்ட் போட்டு சொல்லுவார், மத்யம் கூர்மம் வராகம் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவார். கிருஷ்ணன் மட்டும் லிஸ்ட்ல காணாம போயிடும். புத்தர் தான் வந்துருவார். புத்தர் கல்கி எல்லாரும் வருவாங்க. என்னடா கிருஷ்ணனை காணமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு படிச்சோம்னா தசவித அவதாரம் எடுத்த கிருஷ்ணாய துப்யம் நமகன்னு படிச்சோம். எங்க கிருஷ்ணன் தான் இத்தனை அவதாரம். ஆனால் நம்ம கிருஷ்ணன் மயில்பிள்ளை எடுத்தாசுனா ராமன்டி. நம்ம கிருஷ்ணன் ருக்மிணி ஆற்றுல மட்டுமே இருந்தானா ராமன், அவ்வளவுதான். நம்ம கிருஷ்ணன் நம்ம கிட்ட அப்படி இருக்கணும்ன்றதுக்காக அப்படி பாடினோமே ஒழிய நம்ம கிருஷ்ணன் தான் ராமன். ராமன் ஒன்றும் கிருஷ்ணன் கிடையாது, கிருஷ்ணன் தான் ராமன். அதனால ஆண்டாள் அழகா புள்ளின் வாய்க்கின்றானை புல்லா அரக்கனுக்கு இந்த ஒரு பாசனம் ஆரம்பி எவ்வளோ பெரிய கதைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. புள்ளின் வாய்க்கின்றானை பகாசுரன், அகாசுரன், பகாசுரன் இவெல்லாம் பூதனாவுடைய சகோதரர்கள். நல்ல குடும்பம். சகோதரன் சகோதரி
எல்லாம் கிருஷ்ணனிடத்திலேயே கொண்டு ஜீவிதத்தை விட்டவன். பரம பாக்கியவான்கள். வம்சம்னா இது வம்சம். அழகா சுகமா எல்லாரும் கண்ணன் திருவடிகள்ல போய் உசிர விட்டுட்டான். கொக்கு வேஷத்தை வந்துட்டான் பகாசுரன். பகவானோட எல்லா குழந்தைகள்லாம் விளையாடு, ஏ பெரிய கொக்குடா அப்படின்னு பயந்து நடுங்கித்துக்கலாம். அவன் பார்த்தா கண்ணனை கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி அழகர் அப்படி பிடிக்கினான். அப்படி பிடிச்சு அப்படி தூக்கினான். தூக்கிட்டா இந்த கண்ணனுக்கு போயிட்டு பெருசு பெருசா இன்னமெல்லாம் சொன்னா கம்சன், எங்க அக்கா கொஞ்சம் அஸ்ரதியா இருந்துட்டா, அவ்வளவுதானே. பூதனா கொஞ்சம் அஸ்ரதியா இருந்துட்டா சகோதரி, பரவாயில்ல நம்ம வேணா முழுங்கிட்டோம்னா போதும் அப்படின்னு முழுங்கலான்னு முழுங்கினா தொண்டையில தகிக்கிறானா கண்ணன். நெருப்பு துண்ட முழுங்கினா போல அப்படி துப்பினான். சமயத்து அவசர அவசரமா நல்லா சுட சுட காய்கறி இருந்தா வாயில போடுங்க, போட்ட பிறகுதான் சூடுகிறேன். ஏன்னா கைக்கு ஒரு எல்லா வரைக்கும் சூடு தாங்கும். அது உள்ளங்கை தாங்குற சூடு புறங்கை தாங்காது, இந்த தோல் தாங்காது, இது தாங்கும். ஏன்னா இதுக்கு அப்படி கடினமான பலம் இருக்கு. இது தாங்குற சூடு நாக்கு தாங்காது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது. காபியை நமக்கு புரியலன்னா கண்ணனை புரிஞ்சுக்க முடியுமா? அக்னி ஸ்வரூபம், 1000 கோடி சூரிய பிரகாசம் கொண்டு முழுங்கணும். பக்தாவை தவிர யாராவது முழுங்க முடியுமோ? அவனை முழுங்க ஆசைப்பட தொண்டையில தகிக்க தூ அப்படின்னு துப்பிட்டான். எப்பொழுதுதான் துப்பினா உடனே கண்ணன் ஞாபகம் வச்சுக்கணும், பகாசுரன் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கும் பகாசுரனும் ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெரிய வித்தியாசம் எல்லாம் பேர் தான் ரொம்ப அழகா இருக்க ஒழிய அசுரத்தனங்கள்ல அசுராளுக்கு ஈக்குவலா தான் போட்டி போட்டு நீயா நானா நீயா நானா அப்படின்னு அசுரர்களோட நித்தியம் போட்டி நடந்துட்டு தான் இருக்கு. ரெண்டாவது திரும்பியும் கண்ணனை வாயில் இப்படி பிடிச்சுட்டான். அவன் பார்த்தா என்னது வாய் பெருசாகிறதே பார்த்தா கண்ணன் வாய்க்குள்ளேயே வளர்ந்து அந்த வாயை கிழிச்சான். புள்ளின் வாய் கீண்டானை எல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை. பெரிய கோவில்கள்ல ஸ்தம்பங்கள்ல தூண்ல இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தோம்னா அந்த கண் இந்த பகாசுரவதம் சிற்பம் எல்லா கோவில்கள்லையுமே பகாசுரவதம் ஒரு எண்ணா அப்படி போட்டிருப்பான். எல்லா கோவில்கள்லையுமே பார்க்கலாம். அவனை கிழிச்சு போட்டான். குழந்தைகள் ஐயா இன்னைக்கு கண்ணன் கொக்கு வாயை கிழிச்சான் அப்படின்ட்டான். அதெல்லாம் போய் உபன்யாசம் பண்றோம். நாங்கெல்லாம் பாகவதம் படிச்சு பண்ற உபன்யாசத்தை லைவா பார்த்துட்டு உடனேயே சாயங்காலம் போயிட்டீங்க. என்ன தெரியுமா ஆச்சு? கோப குழந்தைகள்லாம் சொல்லுமா, கோபிகள்லாம் ஒரு கிருஷ்ணா குழந்தை இன்னைக்கு என்னடா ஆச்சு, கண்ணன் என்னடா பண்ணா, அப்படியா லட்டு கொண்டா, உடனே அக்கா பாதை ரொம்ப கால் வலிக்கிற மாதிரி கொஞ்சம் கால் அத்தி விடுறியா, டே கிருஷ்ண கதை வேணும்னா காலம் சரியா, இல்லாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எதுக்கு பக்கத்தால் மணி காத்துட்டு இருக்கா, நான் போறேன் அப்படின்றதான். இதுங்கெல்லாம் அத்தனை அட்டகாசம் பண்ணுமா கிருஷ்ண லீலாவை சொல்றது. அதான் பகவான கீதையில சொல்றதெல்லாம் இதுங்க பண்ற அட்டகாசம் பார்த்தா கண்ணன் கிருஷ்ணன் சொல்லிட்டான். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஞானம் ஞானினக தத்துவதர்ஷினக. பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கிற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள். தத்துவம் கண்ணன் தான். இந்த குழந்தைகள் அப்படி தத்துவத்தை சொல்றதுகளும் ஆச்சரியமா இன்னைக்கு அழகா அப்படி குக்க வாயை பிடிச்சு அப்படி கிழி கிழிச்சான் பாரு, சூப்பர் அப்படின்னு தான் குழந்தைகள்லாம். அந்த மாதிரி உபன்யாசம் பண்றதா அந்த குழந்தைகளாம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை. பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தான். ஆண்டாள் பொதுவாகவே அரக்கனை கிள்ளிக் களைந்தானேன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டாள் பொல்லா அரக்கனை. ஆண்டாள் பொல்லாதவன் ஏன்னு கேட்டா சீதாவினுடைய தூக்கிட்டு விடல, அதனால பொல்லாத அரக்கன். ஆனா சுவாமி பெரியவாசன் பிள்ளை பார்த்தா ஆண்டாலே பொல்லா அரக்கன். சாதாரணமாக ஒருத்தன் கெட்டவன் அப்படின்னா கெட்டவன் அப்படி அவனுக்கு ஸ்பெஷலா இப்ப பாவின்னு சொல்ல, மகா பாவி எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணும். அந்த மாதிரி ஆண்டாள் பொல்லா அரக்கன் ஏன் சொன்னார், ஏன் சொன்னா ஏன் சொன்னா ஏன் சொன்னா ஏன் சொன்னான்னு யோசனை இல்லை, கண்டுபிடிச்சிட்டு. அப்ப நல்ல அரக்கன் ஒருத்தர் இருக்கான். யாரா நல்ல அரக்கன்னா விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித. சூர்பனகா தன் குடும்பத்தை பகவானுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ராமச்சந்திர மூர்த்தி. தன் வம்சம் எல்லாம் சொல்லி ராமனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுறோம். எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான் ராவணன், இன்னொரு சகோதரன் இருக்கான் கும்பகர்ணன், நாங்கள்லாம் 3 பேரும் ஒரே மாதிரி. எங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் பிறந்திருக்கான் விபீஷணன் து தர்மாத்மா. சூர்பனகா சொல்ல தர்மாத்மா. எங்களுக்கு ஒரே கவலை, அவனை எப்படி உருப்பட வைக்கிறது தான் தெரியுது. அடுத்தவா பொருளை பார்க்க மாட்டேங்கிறான், தர்மம்ன்றான், நியாயம்ன்றான், பொய் பேச மாட்டேங்கிறான், அநியாயத்துக்கு இருக்கான். எங்களுக்கு அவனை நினைச்சது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரே கவலை, அவனால எங்க குடும்பம் வீணா போயிடும். உண்மைதான், அதான் நடந்தது.
அதனால அவர் சொல்லிட்ட நல்ல அரக்கன்னா விபீஷ்ண, பொல்லா அரக்கன்னா ராமன். பொல்லா அரக்கனை கிள்ளி கலைஞன், கிள்ளி போட்டுட்டான். இந்த பூவை கட்டுற மாதிரி 10 தலைகளுடைய கொய்து போட்டுட்டான். பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே, புள்ளின்வாய் கீண்டானை, பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை, கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். எல்லாருக்கும் கண்ணன் அடையணும்னு ஆசை. அதனால ராமலீலா கிருஷ்ணலீலா இதெல்லாம் பாடிட்டு பாவைக்களம் போயிட்டான். இந்த போர்க்களம் நெற்களம் சொல்ற மாதிரி பாவைக்களம். ஏதோ ஒரு 500,000 ஸ்திரீகள் நினைக்காதுங்க, 5 லட்சம் ஸ்திரீகளும். இவ 5 லட்சம் பேரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு புருஷன் அப்ப கண்ணன் எவ்வளவு பெரியான்னு பார்த்துக்கணும். சாதாரண 5 ஸ்திரீகள் இருந்து ஒரு புருஷன் மாறினாலே தலையை பிச்சுக்கலாமா, வெளில ஓடிடலாமான்னு. அம்மாவும் பொண்ணு, சகோதரியும் பொண்ணு, மனைவியும் பொண்ணு, பெத்த குழந்தையும் பொண்ணுன்னா 4 பேர்கிட்ட மாட்டிட்டு புருஷன் ரொம்ப பாவம் பண்றான். 4 பேர் சுத்தி வர இன்னும் வேண்டிய ஒரு விஷயம் சொன்னான்னா நிஜமாவே அவனை பார்த்து ரொம்ப பாவப்படும், ரொம்ப தைரியம், ரொம்ப கஷ்டம். 4 பேரையும் மெயின்டைன் பண்ணும் எல்லாரையும். ஆனா இத்தனை பேரையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தன் கண்ணன். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. ஆச்சரியம். ஸ்திரீ வர்க்கத்தை எப்படி நடத்திட்டு போகணும்னு ரகசியம் தெரிஞ்சவன் கண்ணன். அதாவது ஆண்டவன் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. இவெல்லாம் கிருஷ்ணதானே கொண்டாடுறா. ஏன் ராமலீலையை பாடுறான்னா யாருக்கெல்லாம் கண்ணன் ராமனா வேணுமோ அவெல்லாம் ராமலீலையை பாடுறாளா. கண்ணா எங்களுக்கு நீ ராமன் மாதிரி தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அழகா அப்படி பாடுறாள். அவெல்லாம் சேர்ந்துட்டு பாவைக்களம் புகுந்துட்டா. ஆச்சரியமா ஆட அனுபவிக்கிறார். புள்ளின் வாய் கீண்டானை புல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. பொழுது விடிஞ்சாச்சு. சுக்கரன் உதயமாயாச்சு, பிரகஸ்பதி அஸ்தமனம் ஆயாச்சு. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். பட்சிகள்லாம் வெளியே கிளம்புற அழகா சப்திக்கிறது பாரு. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவா நீ நன்னாளால். நல்ல நாளி. இதுல நீ படுத்துட்டு இருந்தா நஷ்டம் உனக்குதான். குள்ள குளிர குடைஞ்சு நீராடன் பக்தாளோட சேர்ந்து அழகா குளத்திலேயோ நதிகள்லையோ விடியற் காலம்பர குளிக்கும் பொழுது பரமசுகம். குள்ள குளிர குடைந்து நீராட வேண்டாமா? அதுதானே பரமசுகம். பாபா குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேரோ ரம்பாவாய். ஏதோ கள்ளத்தனம் வச்சுருக்காங்க. நாங்களெல்லாம் பாவைக்களம் போன பிறகு கண்ணன் ரகசியமா வருவான், அனுபவிக்கலாம் நினைக்கிறியோ? அப்படி நினைக்காதே. கண்ணை நம்பி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காது. கள்ளத்தனம் அப்படின்னாலே கண்ணன். தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுதினில் தட்டி பறிப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன். தெருவிலே செல்வோர்க்கு ஓயாத தொல்லை. பண்ண புதுச்சேலைகள் வாரி புழுதி வாரி இறைத்தாகா அப்படின்னு முகாரி ராகம் பாட தெரியுமாடின்னு கேட்பான். தெரியாதுரா கண்ணா, அது எப்படிறானா அழகா நிக்குறுக கிள்ளி விட்டு அவ விக்கி விக்கி அழும்பொழுது இதுதான் முகாரி ராகம் என்பான். விஷமக்கார கண்ணன். அப்படி ஒரு அட்டகாசமான பிள்ளை. அவனை நம்பி அவன் ஒரு வார்த்தை சொன்னான்னு தோத்து போயிடாது. இதையே தான் ஊர் முழுக்க சொல்லியிருக்கான். நீ அங்கெல்லாம் போகாத, நீ ஆத்திலேயே இரு, அதெல்லாம் குளத்துக்கு போட்டோம், நான் உங்காத்துக்கு வரையும் இருக்கான். இதே தான் 5 லட்சம் பேருக்கும் சொல்லியிருக்கான். நாங்கள்லாம் நம்பாம சமத்தா வந்துட்டோம், நீ தனியா மாற்றி விடாதே, அதுக்கப்புறமா நீ அன்னைக்கு வரலையேன்னு சொல்லிடுவான். ஜாகிரத. கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவா. கண்ணன் நம்பி பாகவத கோஷ்டியை விட்டுடாது. பாகவத கோஷ்டியை நம்பி பகவான விடலாம். எங்க விட போறான்? இங்கதான் அவனு விடலாம். பகவான நம்பி பக்தாளுடைய கோஷ்டியை விட்டுப்படாது. கூறத்தாழ்வான். கண்ணு போயிடு தவிர்க்க. கண்ணு தானே பிடுங்கி போட்டுட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ள போனார். அப்ப கிருமி கண்ட சோழன் ராமானுஜர் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் கோயிலுக்குள்ள வரப்படாதுன்னு தட உத்தரவு போட்டிருந்தார். அப்ப கூறத்தாழ்வான் அழிச்சுட்டு ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், அப்பா அவர் கூறத்தாழ்வான் நல்லவர், உத்தமர், குணவான்,
இல்லையே ராமானுஜ சம்பந்தம் உடையவராச்சே அப்படின்னு நான் அந்த வாயில் காப்போம். உடனே இல்லப்பா ஒரு உத்தமர், ரொம்ப இறக்க குணம் உடையவர், இவரால் ஒரு பிரச்சனை வராது, கோவிலுக்குள்ள விடலாம், கண்ணு வேற போயிடுது. அப்படியா, சரி போகலாம், உள்ளே போகலாம் அப்படின்னு. உடனே கூடத்தான் ஒரு கூட்டம் வாங்குவோம், நான் வரமாட்டேன், நான் ராமானுஜன்ற சிஷ்யன்ற ஒரு அதிகாரத்திலே ரங்கனுடைய கோவிலுக்குள்ள வேணா வருவேன், என் குணத்துக்காக ரங்கன் கிடைப்பான, எனக்கு அந்த ரங்கன் வேண்டாம்னு இருந்தார். அதாவது பாகவதால நம்பி பகவான விடலாம், பகவான நம்பி பாகவதால விட்டுடக்கூடாது. சுவாமி ராமானுஜன் தன்னுடைய அந்திம காலத்துல ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர, பகவானை பிடிச்சுக்கோ, கோவில்ல கைங்கரியம் பண்ணு, ஸ்ரீபாஷ்யம் வாசி, எதுவுமே உனக்கு வரலையா, யாரோ ஒரு உத்தமமான வைஷ்ணவன் பின்னாடி ஒதுங்கி நின்று அவன் கொண்டு நீ நல்ல கதி அடைவாய் அப்படின்ற. பாகவதர்கள் தான் அவசியம். பகவானை பிடிச்சிட்டோம்னா போதும். குலசேகராழ்வார் சொல்றார், மஜ்ஜன்மனஹ பலமிதம் மதுகைட பாரு மத் பிரார்த்தனீய மதனுகிரக ஏஷயே தத்பிருத்ய பிருத்ய பரிச்சாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத. என் ஜென்மாவோட பிரயோஜனம் அவ்வளவுதான், நான் பிரார்த்திக்கிறதும் அவ்வளவுதான், எனக்கு நீ கண்ணா நீ அனுகிரகிக்க வேண்டியதும் அவ்வளவுதான். என்னன்னு கேட்டா, உன் அடியவரின் அடியவருக்கு அடியவரின் அடியவருக்கு அடியவரின் அடியவருக்கு அடியேனாக நீ நினைச்சா போதும். இந்த கோஷ்டியை சேர்ந்தவன், பாகவத கோஷ்டியை சேர்ந்தவன் உன் மனசுல எனக்கு இடம் கொடுத்தா போதும், நான் உன்னுடைய பக்தன், எனக்கு இடமே வேண்டாம், பாகவத கோஷ்டியில ஏதேனும் அப்படின்னு இருந்தா போதும் அப்படின்னு. அதனால ஆண்டாள் சொல்றான், பாகவத கோஷ்டியை விட்டுடாது. நான் கோவிலுக்கு போறேன், எனக்கு பாகவதா அப்புறம் பார்த்துக்கிறேன், கோவில் முக்கியமா பாகவதா முக்கியமான, பாகவதா தான் முக்கியம், கோவில் ரெண்டாம் பட்சம். நிஜமாவே பாகவதம் சொல்றது, புண்ணிய ஸ்தலங்கள்ல போய் தரிசிக்கிறோம், புண்ணியமான நதிகளில் போய் நீராடுறோம், இதெல்லாம் காலப்போக்கில் தான் நமக்கு அனுகிரகம் பண்றோம். ஆனா தர்ஷனாதேவ சாதவக, சாதுக்கள் தரிசித்த மாத்திரத்திலேயே நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அதனால சாதுக்கள் தான் விசேஷம். பராசர பக்தர் மகாத்மா இருந்தார், சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். அவருடைய சிஷ்யர் நஞ்சியர் சன்னியாசி. பராசர பக்தர் கிரகஸ்த தர்மத்தில் இருந்தவர். நஞ்சியர் இவரோட சிஷ்யர், சன்னியாசம் வாங்கிட்டார். பராசர பட்டரோட வயசுல மூத்தவர், சன்னியாசியர். அவருக்கு பராசர பட்டர் பல்லக்கில் போகும்போது அதை சுமக்கணும்னு ஆசை. ஒரு நாள் அவர் எடுத்து சுமந்துட்டார். அப்போ உடனே பராசர பட்டர் சொன்னார், உன்னுடைய ஆசிரமத்துக்கு இது விரோதம், ஒரு சன்னியாசிய கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவ பல்லக்கில் சுமந்துட்டு போகலாம், கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறவர்கள் பல்லக்கில் இருக்க சன்னியாசி தூக்கப்படாது, அது நியாயம் இல்லை, அது ஆசிரம தர்மத்துக்கு விரோதம், ஆதலாலே இந்த தேவரை செய்யக்கூடாதுன்னு. உடனே நஞ்சியர் பார்த்தார், உமக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தடையா இருக்கிற எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அந்த முக்கோலை உடைக்க போயிட்டார். அவ கையில தண்டம் இருக்கும் இல்லையா, திரிதண்டம், அதை கீழே வைக்கப்படாது, அவ ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். திரிதண்டம் எல்லாம் வெளியில கூட போகக்கூடாது. திரிதண்டத்தை முறிச்சு போட போயிட்டான். அதுக்கப்புறம் பராசரில் முடிக்க வேண்டாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவருக்கு ஒத்துண்டார் அப்படின்னு காண கிடைக்கும். அவ்வளவு விசேஷம். பாகவத கோஷ்டி தான் விசேஷம். சுவாமி ராமானுஜர் விபீஷண சரணாகதி உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். எல்லாரும் ஜோரா கேட்டு இருக்கார். திருப்புல்லாணி திவ்ய தேசம், அங்கதான் விபீஷணன் வந்து கைகூப்பிட்டு பெருமாள் முன்னாடி நிற்கிறான். அவர் சொல்லிட்டு இருக்கார், இந்த வானர கூட்டங்கள்லாம் விபீஷண புடி குத்து கொலை பண்ணு அப்படின்னு குதிக்கிறதா. ராமானுஜர் சொல்லிட்டு இருக்கும்பொழுது வேகமா பிள்ளை உறங்காவிலிதாசர் எழுந்தாராம், கடகடன் நடந்து போனாராம். உடனே சுவாமி ராமானுஜர் கால்ஷதை நிறுத்திட்டார். ஏ பிள்ளை உறங்காவில்லை, எங்கே போறார் அப்படின்னார். இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு தேசம் சொத்து வீடு மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே கத்தின்னு வந்த விபீஷணனையே இந்த வானர கூட்டம் பிடி குத்து கொலை கைய கடின்றது, நான் மனைவி குழந்தைகளோட இங்க இருக்கேன், நமக்கும் இந்த கோஷ்டிக்கும் ஒத்து வராது, அதனால் கிளம்பினேன் அப்படின்ட்டார். அப்போ உடனே ராமானுஜர் சொன்னார், அதே அது ராம சபைடா, இது ராமானுஜ சபை உட்கார் அப்படின்ட்டார். சொல்லிட்டு சொல்றார், எனக்கு மோட்சம் உண்டுன்னா உனக்கு மோட்சம் உண்டு, என்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டாகி அடியேனுக்கு மோட்சம் உண்டு, பெரிய நம்பிகளுடைய ஆச்சாரியன் ஆளவந்தாருக்கு மோட்சம் உண்டாகி பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு, ஆளவந்தாருடைய ஆச்சாரியன் மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டாகி ஆளவந்தாருக்கு உண்டு, மணக்கால் நம்பிகளுடைய ஆச்சாரியன் உய்ய கொண்டாருக்கு மோட்சம் உண்டெங்கில்
மணக்கால் நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு. உய்யக்கொண்டாரின் ஆச்சாரியன் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டெங்கில் உய்யக்கொண்டாருக்கு மோட்சம் உண்டு. நாதமுனிகளுடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டெங்கில் நாதமுனிகளுக்கு மோட்சம் உண்டு. நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்மாழ்வாருக்கு மோட்சம் உண்டு, ஆதலால் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உண்டு. ஆதலால் அவருடைய சிஷ்யன் உய்ய கொண்டாருக்கு உண்டு. ஆதலால் மணக்கால் நம்பிகளுக்கு உண்டு. அதனால் மணக்கால் நம்பிகளுக்கு இருப்பதனாலே சுவாமி ஆளவந்தாருக்கு உண்டு. சுவாமி ஆளவந்தாருக்கு மோட்சம் இருப்பதனாலே அவருடைய சிஷ்யர் பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் உண்டு. பெரிய நம்பிகளுக்கு மோட்சம் இருப்பதனாலே அடியனுக்கு மோட்சம் உண்டு. அடியனுக்கு மோட்சம் இருப்பதனாலே உனக்கும் உண்டு. நீ சும்மா கதை கேடு போது உட்காருங்க, நீ இதை பத்தி கவலைப்படாத, உனக்கு மோட்சம் கன்ஃபார்ம் இருக்கா. நீ ராமா ஜிபிக்க வேண்டாம், உனக்கு சரணாகதி பண்ண வேண்டாம், இந்த குரு பரம்பரை வந்துட்டா இல்லையா, அதனாலே உனக்கு மோட்சம் உண்டுட்டா. அதான் பாகவத கோஷ்டி. அதான் ஆண்டாள் சொல்றா, பகவானை நம்பி பக்தாளை விட்டுவிடாது. விபீஷணன் சரணாகதி பண்ணா பகவான் ஏத்துனா பெரிய விஷயம் இல்லையா. விபீஷணன் கூட ஒரு 4 பேர் விபீஷணனை நம்பி வந்துட்டாலும் அவளையும் பகவான் ஏத்துட்டான். அதனால பாகவத கோஷ்டி பலமுடையது. ரங்க கோஷ்டியா, நம்பெருமாள் கோஷ்டியா, இல்லாட்டி நம்மாழ்வார் கோஷ்டியா அப்படின்னு நம்மாழ்வார் கோஷ்டி தான் விசேஷம். அதனாலதான் தேவு மற்றதியேன்னு அப்படின்னுட்டார். மதுரகவி ஆழ்வார் சொன்னார், எனக்கு வேற தெய்வமே வேண்டாம், நம்மாழ்வார் போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ட்டார். அதனாலே ஆண்டாள் சொல்றா, பள்ளி கிடத்தியோ பாவா நீ நன்னாளா கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பா. கண்ணனோட தனியா கலக்கலாம் நினைக்காதே. பாகவத கோஷ்டியில இருந்தா எல்லாரையும் சேர்ந்து நம்ம கண்ணனை அனுபவிக்கலாம். தனியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு அகம்பாவம் இருக்கு, மமக்காரம் இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு காணாம போயிடுவான், ஜாக்கிரதை அப்படின்னு நினைச்சான். உடனே அந்த ஆழ்வாரும் ஓடி வரார். ஸ்வயம் தொண்டரடி புடியாழ்வார் எழுப்பக்கூடிய பாசம். அவர் தான் தன்னுடைய குல தர்மமான பெயர் விப்ர நாராயணன் வேண்டவே வேண்டாண்டாப்பா, இந்த குலகர்வம் வித்யா கர்வம் தனகர்வம் தான் நான் கொண்டு தேவதேவி காலில் கொண்டு விழ வச்சு கொடுத்து, ஆனா என்னை காப்பாத்தினது பக்தாளுடைய பரிவு தான். அதனாலே தன் பேரை தொண்டர் அடிப்புடின்னு மாத்தினார். இன்னைக்கு கூட சத்சங்கத்துக்கு முன்னாடி தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய வம்சத்தார் போன்ல பேசிட்டு இருந்தார். அதுதான் ஆச்சரியம். திருமண்டங்குடி போய் அவருடைய அவதார ஸ்தலம் சேவிச்சுட்டு, மண்டங்குடி என்பார் அப்படின்னு கபிஸ்தலம் சேவிச்சுட்டு அங்கேருந்து திருப்புள்ளம்பூதங்குடி போற வழியில தான் திருமண்டங்குடி தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதார ஸ்தலம். அங்க ஒரு கோவிலும் இருக்கு. அது என்ன ஆச்சரியம்னா, நாங்க போன அன்னைக்கு தான் அந்த தொண்டரடிப்புடியோட உற்சவ மூர்த்தி, அந்த உற்சவ மூர்த்தி கையில போய் ஒரு பூக்கூட வச்சிருப்பார். பூக்கூட வச்சிருக்கிறது ஒருத்தர் தொண்டடிப்புடியாக, இன்னொருத்தர் அந்த பெரியாளர் வச்சிருப்பார். மற்ற யாரும் பூக்கூட வச்சிருக்க மாட்டார். குலசேகர ஆழ்வார் இடுப்புல வாழெல்லாம் வச்சிருந்திருப்பார். திருமங்கவனன் கையில வேல் வச்சிருந்திருப்பார். நம்ம ஆழ்வார் சின்முத்திரையோட இருப்பார். மதுரகவி ஆழ்வார் கையில தாளத்தோட இருப்பார். ஒவ்வொரு ஆழ்வார்கள் அடையாளம். நம்ம தாழ்வார்களாம் கையை கூப்பிட்டு. நாங்கள் போன அன்னைக்கு தான் இந்த தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய உற்சவ மூர்த்தியுடைய பூக்கூடல், அதுக்கு தங்கமுலாம் பூசி அப்பதான் பட்டர் கொண்டு வர அதை என் கையில கொடுத்த. நாங்கள் போன அன்னைக்கு தான் அந்த அவருடைய பூக்கூடைய வாங்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஒரு நாள் முன்னாடியோ பின்னாடியோ போயிருந்தா கூட கிடைச்சிருக்காரு. அவர் சொன்னார், அது ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் ஜனவரி 2 மார்கழி கேட்டே முடிஞ்சது. அன்னைக்கே தரேன்னு சொல்லியிருந்தான் கொல்லன். என்னமோ தெரியல, சமயம் ஆயிடுது. அது ஏன்னு காரணம் இன்னைக்கு தான் வந்து உங்க கையில வரணும்னு இருக்கு அப்படின்னு. கோவில் நுழையும் போது முதல்ல கோவில் சன்னதி திறக்கணும், எங்க கையில கொடுத்துட்டார் அந்த பூக்கூடை. தங்கமுலாம் பூசின தொண்டடிப்புடியாழ உற்சவ மூர்த்தியுடைய பூக்குடலை கையில வாங்கி நிஜமாவே ரங்கனுக்கே கதின்னு ஆட்பட்டு கிடந்த ஒரு ஆழ்வார். ரங்கனை பாடினவாயா மற்றோர் தெய்வத்தை பாடமாட்டேன் அப்படின்னா சரியா குரங்கனைன்னு சொல்லுவார். பாம்பேல ஒரு தடவை தெரியாதனமா அரங்கனை பாடினவாயால் மற்றோர் குரங்கனை பாடமாட்டேன்னு இவர் ஆழ்வார் சொன்னார். நான் சொல்ல, அந்த குரங்கன் அவர் சொன்னது மலையப்ப சுவாமி. அதை கேட்டுட்டு மலையப்பனிடத்துல பக்தி கொண்ட ஒரு ஸ்திரீ அழுக. அன்னிலேருந்து எனக்கு இந்த குரங்கன்ற வார்த்தை சொல்றதுக்கே பயமா. அவள் அழுது சத்சங்க வெளில இருந்து போயிட்டார். சத்சங்கம் முடிய வரைக்கும் உள்ள வரவே இல்லை. முடிஞ்சோடனே வந்து கதறி கதறி எழுத, எப்படி நீங்க சொன்னாமா, நான் சொல்லலாமா, ஆழ்வார் சொல்லியிருக்கார், அவரே சொன்னாலும் எப்படி நீங்க சொல்லலாம்னு. அதுக்கப்புறம் கூட இல்லம்மா அரங்கன் வசதின்ற அப்படின்னா சீனிவாசன் கம்மியா அப்படின்ட்டார். அம்மா அவர் குறையவே கிடையாதுமா, சரியா சொன்னா இந்த வரைக்கும் கூட்டம் யாருக்குன்னா அவருக்கு தான், ரங்கனுக்கு ஒன்றும் பெரிய கூட்டம் கிடையாது அப்படின்னா சொல்லி ரொம்ப அவளை சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை சொல்றதே நான் விட்டுட்டேன். அப்பா இனிமேல் மறந்தும் சொல்லிடப்படாது ஒரு தீர்மானம் கொடுத்து.
ஆச்சரியம். அரங்கன் 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 அப்படின்னா தொண்டடிப்படியாள். ஒரு சமயத்துல ஸ்ரீரங்கவாசி திருமலையப்பனை சேவிக்க போயிட்டார். அழகா பெருமாளை பார்த்து ஆஹா ஸ்ரீனிவாசா எல்லாம் சொல்லிட்டே வந்தான். அவருக்கு கட்டியம் எல்லாம் சொல்லிட்டு வந்தான். ஜோர ஒவ்வொன்னா சொல்லிட்டே வந்த கடைசியில பதின்மற்பாடிய பெருமாள் வாழ்க அப்படின்னார். உடனே ஸ்ரீனிவாசன் பிரத்யட்சமாயிட்டாராம். என்ன போய் ஸ்ரீரங்கமா அப்படின்னாரு. ஆமாம் தேவர் எப்படி கண்டுபிடிச்சிருந்தா பதின்மற்பாடிய பெருமாள் சொல்லும் பொழுதே வழங்குது போய் அப்படின்ட்டார். எப்படி உனக்கு அது உண்டா? எனக்கு உண்டு. யார் சொன்னா? கெடுத்தான் ஒருத்தன். யாரு? தொண்டடி குடியாள்கள். அவர் மட்டும் ஓரத்த திருமலைன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா கூட நமக்கும் அந்த பேர் வந்திருக்கும். அந்த பெருமை வராதபடி கெடுத்தது தொண்டடி குடியாழ்வார். அதனால பதின்மற்பாடிய பெருமாள் அப்படின்னா ரங்கராஜன் தான். அதனால நீ ஸ்ரீரங்கம் கிளம்புன்னு அனுப்பி வச்சுட்டாங்க பெருமாள். உனக்கு இங்க ஒத்து வராது அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாரு. அந்த ஒரு ஏற்றம் ரங்கனா ஸ்ரீனிவாசனான்னு ஒரு ரேஸ். இவரை அவரை அவரை எல்லாம் கரெக்டா எல்லா ஆழ்வார்களும் கூட 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 பாடிட்டார். ஆண்டாள் பாடியாச்சு, நம்மாழ்வார் பாடியாச்சு, பொய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் போட்டுட்டு பாசுரம். பெரிய ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தையும் பாடியிருக்கார், திருமலையும் பாடு. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேன் மாறிட்டார். சரிய ரேஸ். ஆஹா இவரா அவரா இவரா அவரா. கடைசியில தொண்டடிப்படியாளான் வந்தவன் போது போயிட்டார் மலையப்பர் சுவாமி. அந்த ஒரு இடத்துல ரங்கன் ஜெயிச்சுட்டார். ரங்கன் அப்பாடா நல்ல வேலை தொண்டடிப்படியாள் ஒரு பாட்டு பாடினானோ இன்னைக்கும் கோயில் திருமலை பெருமாள் கோயில் இல்லாட்டி திருமலை கோயில் பெருமாள் கோயில் மாறி போயிருக்கும். பாசுரத்துல அப்படி பீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். அத்தனை விசேஷம் தொண்டடிப்படியாள். ரங்கா 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 ரங்கா. திருமங்கை ஆழ்வார் கூட ஸ்ரீரங்கம் கோவில் மதில் சுவர் கைங்கரியம் பண்றார். கைங்கரியம் பண்ற சமயத்துல தொண்டடிப்படி ஆழ்வாருடைய திருநந்தமனம் வருது. அது கொஞ்சம் அப்படி வளைச்சு அப்படி கட்ட வேண்டியிருக்கு. திருமங்கை ஆழ்வார் கவலையே படவே அழகா அதை வளைச்சு அப்படி கட்டின்னு போயிருக்காரு. நடுவில் குறுக்கல செவரு கட்டலையே. உடனே தொண்டடிப்படி அவ்வளவு சந்தோஷம். அருள் மாறி அப்படின்னு சொல்லி தான் அந்த செடியெல்லாம் குத்துறதுக்காக அந்த கருவி இருக்கும் இல்லையா, அந்த ஆயுதம், அதை களக்கோட்டு கருவிக்கு அழகா ஆச்சரியமா அருள் மாறின்னு திருமங்கை ஆழ்வார் பெயர் வச்சதாக சரித்திரத்துல காண கிடைக்க. எங்க ரங்கன் தான் ராமன், எங்க ரங்கன் தான் கிருஷ்ணன். எங்க அரங்கன் இல்லாம யார் உண்டோ? சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்திருக்கிறீரே என்ற ஸ்ரீதேவி அவளோட அக்கா ஒருத்தி உண்டு. சாதாரண மிருகங்கள் அவ பேர் கூட சொல்ல போனோம். 3 தேதிகள்ல இன்று எடுத்துருவோம். அவ்வளவுதான். இந்த குழந்தைகளோட சமயத்தை திட்டுவா, கிண்டல் பண்ற தொண்டடிப்படியாக. ரங்கராஜன் பரம அனுகிரகம் பண்ற ஒருத்தருக்கும் பொழுது ஸ்ரீதேவியோட அக்காவை யாராவது பார்த்துட்டு இருப்பாளா அப்படின்னு பரிகாசம் பண்றார். ரங்கனை விட்டு வேற எங்க போக முடியும்? அரங்கனுக்கு சமமான ஒரு தெய்வம் உண்டே அப்படின்றார். ரங்கா ரங்கா ரங்கா. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளானே. எனக்கு எதுவுமே இல்லடா ரங்கா. ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில்லின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகணம்மா. என் துக்கத்தை நாசம் பண்ண யாரும் இல்லை ரங்கா ரங்கா ரங்கான்னு கதறா. ஆருளர் கலைகணம்மா அரங்கமா நகருளா. அதனால இவர் தானே ரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான், கணையிருள்ளகன்றது காளையம்பொழுதாய் மதுவிருந்தொழுகின மாமலரெல்லாம். நிஜமாவே திருப்பள்ளி எழுச்சினா ரங்கராஜன் தான். ஆச்சரியமாச்சு. மலையப்ப சுவாமி கௌசல்யா சுப்ரஜாம் சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி எழுப்பலாம். ரங்கராஜனுக்கு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் திருப்பள்ளி எழுச்சி பாடினால வீணேஷன் பாடினா எழுந்துருவார். அதனால அந்த ஆழ்வாரை கூப்பிட அவரும் வெளியில வந்துட்டார். உடனே அடுத்த தோழியாத்துக்கு போறான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேரோ எம்பாவாய். இந்த தோழி
ரொம்ப சொகுசா படுத்துட்டு இருக்காளாம். ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்காளாம், காத்தெல்லாம் சில்லுன்னு வரணும். சில பேருக்கெல்லாம் எத்தனை ஏசி எல்லாம் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அதெல்லாம் திறந்து வச்சு வெள்ளி காத்தனா அதான் வெளி மூச்சு திணறது அப்படின்னா. அதே வீட்டில் 25 பேர் படுத்துட்டு இருப்பா, அவளுக்குலாம் மூச்சே திணறாது. சில பேருக்கு அந்த கதவெல்லாம் திறந்து வச்சு படுத்தா அடா இப்பதான் மூச்சு திணறாம இருக்கு அப்படின்னா. அந்த மாதிரி அழகா கதவெல்லாம் திறந்து வச்சு படுத்துட்டு இருக்காளாம். இந்த பக்கம் திருப்பக்கம் இருக்க கதவையும் திறந்து வச்சிருக்கா, கொல்ல பக்கம் இருக்க கதவையும் திறந்து வச்சிருக்கா, ஜன்னல் கதவு. இது வழியா இங்கேயிருந்து பார்த்தா கொல்ல பக்கம் தெரியும். இந்த கிராமத்து வீடுகள் தான். இப்போ திண்ணையில் உட்காந்துருப்பா, திண்ணையில் உட்காந்துருந்தா இங்கே கதவு இருந்தால் திண்ணையில் உட்காந்து ஆற்றுக்குள்ள என்ன நடக்குது நீங்க கொல்ல வரைக்கும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஜன்னல் இருக்கா. ஆண்டாள் இந்த ஜன்னல் வழியாக அவள் படுத்துட்டு இருக்க அழகு, அவளை தாண்டி இருக்கிற கொல்ல பக்க அழகு. அவள் வீட்டை விட்டு வெளியே வரதில்லை, அவள் உண்டு பக்தி உண்டு இருக்காளாம். அவளுக்கு அவள் வீட்டில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியே பொழுது விடிஞ்சாச்சுன்னு சொல்றாள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான். அடி தோழி, உன் தோட்டத்துல பாரு, இன்னைக்கும் கேரளாவெல்லாம் வீடுகளுக்குள்ளேயே குளம் உண்டு, நிறைய தாமரை புஷ்பங்கள்லாம் பூத்துது. இப்பெல்லாம் பார்த்தா வாஸ்து எடுத்தது. பல இடங்கள்ல வீட்டில் தாமரை குளம் இருந்தால் வாஸ்து. அதுவும் கிடைக்கலையா, இன்னொன்று ஒரு இது டேங்க் மாதிரி வச்சுடுறா, அதில் அல்லி பூவை போட்டுடுறா. அது வீட்டில் நுழையும் பொழுதே அதை பார்த்துட்டோம் அப்படின்னா வரவாளுக்கெல்லாம் மனசு நம்மளாம் சொல்கிற புதுசு புதுசாக அங்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அழகா சூரியனை பார்த்து வளரக்கூடிய புஷ்பங்கள்லாம் வளர்ந்தாச்சு. சந்திரனாலே வளர்ந்த புஷ்பங்கள் எல்லாம் வாய் கும்பிடுத்தோம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். ஒரு பக்கம் அப்படி தாமரை வளர்ந்துருக்கா, இன்னொரு பக்கம் அள்ளி மூடின்னு இருக்கான். இது ரெண்டு ஒரு இடத்துல பார்க்க முடியும். ஒன்று தாமரை குளம் பார்க்கலாம், இல்லாட்டி அள்ளி குளம் பார்க்கலாம். ரெண்டும் சேர்ந்து பார்க்கறது துர்லபம். அது ரெண்டு கை வச்சு யாராவது பார்த்துருக்கல? அடியும் பார்த்ததில்லை. எப்போ பார்த்தேன் அப்படின்னா இப்போ தான் பார்த்தேன், திருமண்டங்குடியில் பார்த்தேன். அங்கே தாயார் ஆச்சரியமாக இருக்கா. அங்கே நாயகி பேர் ரங்கநாயகி தான். அவள் கையில் பூ இருக்குது. எப்போதும் தாயார் ரெண்டு கையிலையும் தாமரை பூ இருக்குது. ஒன்று நின்று மலர்ந்த தாமரை இருக்கும், இல்லாட்டி இப்படி மொட்டாக இருக்கிற தாமரை இருக்கும். அங்கே அவள் கையில் ஒரு கையில் இன்னும் மலர்ந்த தாமரை, ஒரு கையில் மொட்டான தாமரை. சரியா அசந்து போனேன். நான் அப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். பட்டர் சொன்னார், இதுதான் தாயாரோட விசேஷம் அப்படின்னு. செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினதை அந்த மூர்த்தியில நான் பார்த்தது திருமண்டங்குடி திவ்யதேசம். திவ்யதேசம் சொல்லப்பட்ட அபிமானஸ்தலம். ஆச்சரியம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகா. அழகா பொழுது விடிஞ்சாச்சுன்னா சந்திரனாலே மலர்ந்த புஷ்பங்கள் எல்லாம் சூரியனை பார்த்து கும்பிட்டு எடுத்து. செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகா. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். கரெக்டா மாட்டுக்கார பாஷை. காவி உடுத்தினவான்னு சொல்றது என்ன? காவின்ற தமிழ் வார்த்தை தானே, அது சொல்ல மாட்டேங்கிற. மாட்டுக்கார கூட்டத்துக்கு இது என்ன கலர் அப்படின்னா மாடு சம்பந்தப்பட்ட கலராகவே தான் பேசுவார். இந்த பச்சை, இது சாணி பச்சை அப்படின்னு. அந்த பச்சைக்காக தான் நம்ம மரியாதை விட்டு போயிடும். இது சாணி பச்சை, இது பாசி பச்சை, இது பயிறு பச்சை, இப்படிதான் சொல்லுவா. அவ சொல்றது இயற்கையோட சம்பந்தப்பட்ட வண்ணங்களை தான் பேசுவான். நம்மள மாதிரி நேவி ப்ளூலாம் சொல்ல மாட்டாள். அவள் தெரிஞ்சது எல்லாமே சாணி பச்சை. எவ்வளவு வெறுப்பா இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு கருப்பு கண்ணு குட்டி இருக்குமே, அதே மாதிரி இருக்கான் கண்ணன் அப்படின்னு. நிறைய பேர் கண்ணனை பார்த்துட்டு வெளில வராளாம். கோகுலத்தை கண்ணன் பிறந்தவொடனே வெளியில வரிசையில் நிற்கிறாளாம். ஒரு பாட்டி கேட்கிறா, எப்படி இருக்கான் பையன்? என்ன சிவப்பா? சிவப்பா அட்டகரி. எவ்வளவு வெறுப்படி? எரும மாடு கணக்கா இல்ல வெறுப்பு இருக்கு அப்படின்றான். அவளுக்கு சொல்ல தெரிஞ்சது அப்படிதான் சொல்ல தெரிஞ்சுதான். இருட்டு மாடு இருக்கான்னு சொல்ல தெரியலையா, எரும மாடு கணக்கா இருக்கு பையன். ஐய அழகா இருக்கு, கருப்புக்காக சொன்னேன் பாட்டி அப்படின்றான். அதனால ஆண்டாள் சொல்றான், காவி வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கவான்னு சொல்ற. செங்கல் பொடி கூரை சரியா? செங்கலோட வண்ணம் காவிதான். செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடியை போட்டா மாதிரி ஒரு வண்ணமா. அந்த காவி துணிக்கு என்ன அழகா வியாக்கியானம் பாருங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். அவ காவி உடுத்திட்டு இருக்காளா? கபட சன்னியாசிகள் இல்லை, நல்ல சன்னியாசிகள். கபட சன்னியாசிகள்லாம் காவி கட்டின்னு இருப்பா, பத்திர பாக்கெல்லாம் போட்டு வாயெல்லாம் கரையா இருக்கும். இவெல்லாம் உத்தமமான சன்னியாசிகள். சுவாமி ராமானுஜர், சுவாமி ராகவேந்திரர், ஆதிசங்கர பகவத்பாதர், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, இந்த மாதிரி சன்னியாசிகள். அதனால அந்த போத வஸ்துக்கள் இல்லாட்டி கிரகஸ்த தர்மத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் உபயோகப்படுத்தலையே. சந்தனம், வெற்றிலை, இதெல்லாம் சன்னியாசிகள் உபயோகப்படுத்தப்படாதுன்னு சாஸ்திரம். இதெல்லாம் கிரகஸ்த தர்மத்திற்கு மட்டும்தான் உபயோகப்படுத்த. ஏன்னா இது காமத்தையும் குரோதத்தையும் கொடுக்கக்கூடியது.
அதெல்லாம் கிரேச தர்மத்திற்கு வாழ்ந்து அவசியம். வெத்தலை பார்க்கலாம் சன்னியாசிகள் போடக்கூடாது. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன் அப்படின்னு சம்சாரிகள் ஆஹா ஜோரா அப்படின்னு சொல்லலாம். சம்சாரிகள் சன்னியாசிகள் சொல்லக்கூடாது ஆஹா தின்னும் வெற்றில ஜோர் அப்படின்னு சொல்லியிருக்கா சன்னியாசிகள். ஆனால் அழகா ஜோரா சொல்றார். பல நல்ல சன்னியாசி செங்கல் பிடிக்கூரை வெண்பல் தவத்தவர். வெண்பல் தவத்தவர் பல்லுல கரையே இல்லையா, முத்து போல பிரகாசிக்கிறதா. செங்கல் பிடிக்கூரை வெண்பல் தவத்தவர். கபட சன்னியாசிகள் உண்டோ? உண்டு. ராவணனே கபட சன்னியாசி தானே. காசை ஆடை மூடி ஓடி காதல் செய்தானவனு நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். ரொம்ப அழகா திருவள்ளுவர் வீரராகவரை பற்றி சொல்லும்போது திருமங்கையாழ்வார் சொல்ற பாசுரம். காசையாடை மூடி ஓடி காதல் செய்தானவனு நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். காசையாடை அப்படின்னா காதல் வஸ்திரம். காசையாடை மூடி ஓடி சீதா விராட்டின் இடத்துல காதல் செய்த ஆனவன் ஊர், காதல் செய்தவனுடைய ஊர் நாசமாக இல்லாம போக நம்பவல்ல நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான். ராமன் எங்கடா படுத்துட்டு இருக்கான் அப்படின்னா எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு சொன்ன. வேயி நன்ன குழல் மடவார் வெண்ணெய் உண்டான் இவன் என்று ரொம்ப அழகா சொல்றார். 1000 கோபிகள்லாம் இவன் தான் வெண்ணத்திருந்தான் 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 ஏசினாலாம். வேயி நன்ன குழல் மடவா வெண்ணெய் உண்டான் இவன் என்று ஏச நின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. கோபிகள்லாம் திட்டும்படியான எம்பெருமான் எங்கடாங்கன்னு எவ்வுள்ள படுத்துட்டு இருக்கான் வைத்தியர் வீரராக சுவாமி. எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரி வாழலாம் கபட சன்னியாசி இல்லை, நல்ல சன்னியாசி, ரொம்ப அழகான அற்புதமான சன்னியாசிகள், வைராக்கிய சீலர்களா. எம்பார் கோவிந்தர் மாதிரி வைராக்கிய சீலர்களான சன்னியாசிகள். ஜோரா செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். சங்கு அப்படின்னா சங்கம்னு ஒரு அர்த்தம், சாவின்னு ஒரு அர்த்தம். இன்னைக்கும் பல கோவில்களுடைய நிர்வாகம் ஜீயர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னைக்கும் திருக்குறுங்குடி ராத்திரி கோவில் எல்லாம் கூட்டிட்டு திருக்குறுங்குடி ஜீர் இடத்துல தான் அந்த சாவியை கொடுக்கறது வழக்கம். அடுத்த நாள் காலையில திரும்பி அவரிடத்துல வாங்கிட்டு வந்து தான் கோவிலை திறக்கிறதுன்னு ஒரு வழக்கம். இன்னைக்கும் அதுக்காக ஜீயர்கள் எல்லாம் நியமனம் பண்ணியிருக்கா சுவாமி ராமானுஜன். அவெல்லாம் சாவி எடுத்துட்டு தங்கள் கோவிலுக்கு போறாள். செங்கல் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுந்திராய். நீ எங்களை எழுப்புறே அழகாக வாய்கிழிய சொன்னார். எங்களை எழுப்ப வரல, அட்லீஸ்ட் நாங்கள் ஒன்று எழுப்பது இப்பயாவது எழுந்துடும். நீ எழுப்பலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் எழுப்பும் பொழுது நீ எழுந்தா போதும். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுந்திரார். நானாதாய் நாவுடைய வெக்கமில்லாம பேசுறார். சில பேர்லாம் சில தோழிகள்லாம் சொன்னார், காத்தால எனக்கு ஒரு குரல் கொடுத்தா நான் எழுந்துருவேன், ஒரே ஒரு குரல் அடியே அப்படின்னு கூப்பிட்டா எழுந்துருவேன். குரல் கொடுத்துருவேன். உடனே இதை சொன்ன நான் எழுப்புறேன் நான் எழுப்புறேன் நான் எழுப்புறேன் நான் எல்லார்ட்டையும் சொன்னேன் நான் எழுப்புறேன் நான் எழுப்புறேன். கடைசியில் அவள் யாரெல்லாம் எழுப்புறேன்னு சொன்ன அவள்லாம் எழுந்து இங்கே வந்துவிட்டாளாம். எழுப்புறேன்னு சொல்லவ படுத்துட்டு இருக்கா. நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். எழுந்துருமா, சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கிற தாமரை கண்ணனை பாட வேண்டாம். செம்மா பேண்டே இருக்கு. இன்னைக்கு பொழுது வந்தாச்சு, இன்னைக்கு பொழுது போயாச்சு, ஓடி போயிடும். ஜாக்கிரதை. காலம் யாருக்காகும் எதுக்காகும் எந்த நேரத்திலையும் காத்துட்டு இருக்க போறதே கிடையாது. அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் காலத்தே பயிர் செய் அப்படின்றோம். என்னென்ன காலத்துல எது உண்டோ அதை பண்ணணும். சுபஸ்ய சீக்கிரம் அப்படின்னு. சுபஸ்ய சீக்கிரம், சுபம் அப்படின்னாலே மங்களம்னு அர்த்தம். மங்களம்னா பகவான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பகவானை பிடிச்சு வச்சுக்கோ, மற்றெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ. நீ வந்த காரியம் பகவானை சம்பாதிக்கிறது. எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு அப்புறமா பகவானை பார்ப்பேன்னா அது நடக்காதப்பா. மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். அதனாலே காலத்தே பகவான் அனுபவிச்சுடுங்கோ. துர்லபம் மானுஷம் தேகம். ரொம்ப அழகா பிரகலாத் சொல்றான். துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். துர்லபமான மனுஷ ஜென்மா, நிலை இல்லாத மனுஷ ஜென்மா, பிரயோஜனம் தரக்கூடிய மனுஷ ஜென்மா, வீணடிச்சு வாதிங்கோ. அதான் ஆண்டா சொல்றா, காத்தால எழுந்து தாமரை கண்ணனை பாட வேண்டாமா, வா 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 அப்படின்னு சொன்னார். ஸ்வயம் திருப்பான ஆழ்வார் எழுப்பக்கூடிய பாசம். அவர் தான் காவேரி ஆத்தங்கரையிலேயே நின்று ரங்கா 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 ரங்கான்னு புலம்பின ஆழ்வார். ஸ்ரீரங்கத்துக்குள்ள மிதிக்காமலேயே ரங்கனிடத்துல சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ண ஆழ்வார். ஜாதி என்னவோ பிராமண ஜாதி.
ஆனால் பக்தி என்னவோ பிரம்ம ரிஷியை காட்டும் வசத்தியான பக்தி. ஸ்ரீரங்கத்திலேருந்து ஏதான ஒரு ஜந்து இப்படி வர்றது அப்படின்னா யாராவது ஒருத்தர் வேண்டிய ஒரு பரிகாசம் பண்ணுவாங்க. திருப்பானாள் எங்கே போயிட்டு வரையில் யாராவது இவர் யாரையாவது கேட்டாவா ஸ்ரீரங்கம்னா உடனே சேவிச்சுடுவாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாளா பாக்கியமா, ஸ்ரீரங்கமா 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 அந்த சப்தத்துக்கே அவளுக்கு விழுந்து விழுந்து சேவை பண்ணுவாள். குழந்தைகள்லாம் சமயத்தில் யாராவது இவரோட சேரியில் நிறைய பேர் இருப்பாள். அவர்கள் ஊருக்குள்ள அவள் சேரிக்கு யாராவது பல ஊர்கள்லேருந்து சொந்தக்காரர் வருவாள் இல்லையா, அந்த உடனே அவள் சொல்லுவாளா நான் இந்த ஊரில் எவ்வளோ பெரிய உனக்கு காட்டுமா? காட்டுவேன். நான் ஒன்றும் வேண்டாம், என் காலில் ஒருத்தரை விழுந்து நமஸ்காரம் பண்ண வைக்கிறேன் பார்க்குறியா நீ அப்படின்னா. அப்படியா உன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாளா? வா என்று திருப்பானாழ்வார் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பாரு சௌக்கியமா? ரங்க கிருபை நன்னா இருக்கேன் அப்படின்பாரா. ஸ்ரீரங்கம் போகலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பி. ஸ்ரீரங்கம் அடுத்த நிமிஷம் திருப்பான ஒரு காலில் விழுந்து சேவிச்சுடுவார். ஸ்ரீரங்கம்ன்ற ஒரு வார்த்தைக்கு இப்படி ஒரு பலம். பிருந்தாவனம்னா மீராவும் சைத்தன்யம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். ஸ்ரீரங்கம் அப்படின்னா திருப்பானாவை அவர்களுக்கு அடியே தாசானுதாசன் தலை விழுந்து நிற்பார். அப்படி ஒரு பலம் ஸ்ரீரங்கத்துக்கு. ஆனால் ஒரு தடவை கூட ஸ்ரீரங்கத்துக்குள்ள போனது இல்லையா. முனி வாகனம், முனியையே வாகனமா வச்சிருந்த ஆச்சரியமா நம்ம தியான ஸ்லோகத்திலேயே சொல்லுவோம். பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான். யோகி வாஹான்னா யோகிய வாகனமாக கொண்டவர். யோகிய வாகனமாக கொண்டவர்னா திருப்பானாழ்வார் மட்டும்தான். ரங்கராஜன் நியமனம் பண்ணி லோகசாரங்க முனிவர், ரங்கராஜனுக்கு கைங்கரியம் பண்ற பட்டர், பெரிய மகாத்மா. அவர் திருப்பானாழ்வார் தன் தோள் மேல தூக்கி வச்சுண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வயசுல போறார். ஸ்ரீரங்கத்துக்கு வாங்கணும்னா ஐயோ அடியே நீசன் ஸ்ரீரங்க நகரம் நான் மிதிப்பேனோ அப்படின்னு. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன்கிரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் என் கண்ணிலுள்ளன ஒக்கின்றதே. அமலன் நிமலன் நின்மலன் விமலன் எத்தனை பேர் ரங்கராஜன் சொல்ற. திருக்கமல பாதம் என் கண்ணிலுள்ளன ஒக்கின்றது. ரங்கராஜனுடைய பாதம் கண்ணை நிற்கிறது. ரங்கனுடைய பாதம் நல்லா பார்க்க முடியும். அது பாதம் பார்க்கணும்னா ரங்கராஜன் அப்பா அழகு. பத்மநாபர் பார்த்து ஒழுங்கா பார்க்க முடியாது, ரொம்ப படுத்துவார். பாதம் அபாட அப்படின்னு மனசுல வச்சு பதிச்சுக்கலாம் அப்படின்னு ரங்கன். வைத்தமானதையும் பார்க்க முடியும், அவர் உடனே போய் சொல்லுவார். வைத்தமானதையும் திருப்பிலியம்படி பூமி பாடம். ஆனா ரங்கராஜன் பார்த்த நன்னா பார்க்கலாம். திருக்கமல பாதம் என் கண்ணிலுள்ளன ஒக்கின்றதே. கரியவாகிப்புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. ஆண்டாள் சொன்னாலியா பங்கைய கண்ணானை பாடேலோர் என்ப. பங்கைய கண்ணன் தாமரை கண்ணன் ரங்கன் தான் முதல். கரியவாகிப்புடை பறந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. பெண்டாட்டியுடைய கண்ணழகளை வாங்கி கடந்த பிள்ளை உறங்காவில்லியையும் ராமானுஜர் தாசனா மாற்றி கொடுத்த கண்கள் ரங்கராஜனுடைய கண்கள். இதற்கடியேன் அடிமை அப்படின்னு பிள்ளை உறங்காவில்லி தாசன். அப்படிப்பட்ட ரங்கனை பாட வேண்டாமா? என் நமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. திருப்பானாழ்வார் தான் ரங்கனை பார்த்து இனிமேல் பார்க்க வேற யாரையும் பார்க்க மாட்டேன், ரங்கனோட இரண்டரை கலந்துட்டான். அப்படிப்பட்ட திருப்பானாழ்வாரை எழுப்ப அவரும் இவர் கோஷ்டியில கலக்க அடுத்த ஒரு தோழி முடிச்சு விட்டாலும் வேறுட்டே படுத்துட்டான். எல்லாரையும் எழுப்புறா. சரி நம்மளைக்கும் நமக்கும் எழுப்புவா, நம்மையும் ஏதானும் பக்தி விஷயம் எல்லாம் சொல்லி எழுப்புவா அப்படின்னு பார்த்தா ஆண்டாள் ஆரம்பிக்கிறது. எல்லே இளங்களியே இன்னும் உறங்குதியோ. உடனே ஒரு கோபம் வந்துட்டா. என்ன அநியாயம், எல்லாருக்கும் அழகா பக்ஷி கூவுறதுன்னு சொல்றா, பக்தர்கள்லாம் ஹரிநாம சங்கீர்த்தம் சொல்றதுன்னு சொல்றா, வானை சாத்தன் பறவைகள் கீச்சு கீச்சுன்னு சொல்றா, எருமை சிறுவீடுமே இருதுன்றான். எனக்கு மட்டும் நேரடியா என்கிட்ட பேசுறாளு. எல்லே அழங்களையே இன்னும் உறங்குதையோ சில்லன்றழையேன் மின் நங்க நீர் போதருகின்றேன்
வல்லை உன் கட்டுரைகள் கண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தின்னிக்கொள் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேரோர் எம்பாவாள். இதுவரைக்கும் எல்லா பாசுரத்திலுமே ஆண்டாள் மட்டுமே தனியா பேசிட்டு இருப்பாள். இந்த பாசுரத்துல மட்டும்தான் ஒரு தோழி அவளுக்கு பதில் சொல்றான். அது எந்த பாசுரத்திலுமே தோழி எழுப்பும்போது வேற எந்த தோழியும் பதில் சொல்ற மாதிரி கிடையாது. பிரியவாச்சான் பிள்ளை தியானம் பண்ணி தோழிகள் சொல்ற பதில அழகா வியாக்கியானத்தை சொல்லிட்டார். இந்த ஒரு பாசுரத்துல ஆண்டாள் கேள்வி கேட்க ஒரு தோழி பதில் சொல்றான். எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ, எல்லே இளங்களையே இளங்களையே இன்னுமா தூங்குற. இதை விட அழகா யார் எழுப்ப முடியும்? நம்மளதான் யாரா இளங்களையே எழுந்துன்னு சொல்லியிருப்பாளா? கால் எழுந்து தொலையே அப்படின்னு ஆரம்பிப்பாள். ஆண்டாள் எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ, இன்னுமா தூங்குற. உடனே அவளுக்கோ வந்து செல்லன்றேன் நங்கை நிற்போதறிந்து காலங்கத்துல வள்ளன் விழாதேன்ன. இளங்கிலேயேக்கு வள்ளன் விழாதேன்னா அப்ப என்னதை சொல்றது? அப்ப இளங்கிலேயேன்னு கூட்டது குத்தமான. ஆமா, ஏதான ஒரு கிருஷ்ணலீலா, ராமலீலா, நாராயண லீலா, இல்லாட்டி ஒரு பாகவத விஷயம் சொல்லி ஒரு ராமாயண விஷயம் சொல்லி எழுப்பினா பரவாயில்ல. என்ன காலங்காத்தால் நேரே வந்து எழுப்புறது? ஹரே கிருஷ்ணா எழுந்துருமா, ஜெய் ஸ்ரீராம் எழுந்திருப்பா, ஸ்ரீமன் நாராயணா எழுந்துரு இப்படின்னா கேட்கறது நன்னாக. எல்லே இளங்கிளி என்னையே கொஞ்சணும், பெருமாள் அல்லவா கொஞ்சணும். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ செல்லன்றேன் மின்னங்கு நீர் போதருகின்ற சமயத்தில் சில பேரை காத்தளவு எழுப்பும். எழுந்துக்கிறியாம்மா நேரம் ஆயிடுச்சு. ஏம்மா காலங்காத்தால வல்லு வல்லு விடுறேன். ஏன் காலங்காத்தால எழுப்புறா அப்படி கத்துவா. எழுப்புறதா தேமியன்னு எழுப்புவா, எழுப்பப்படுறா வல்லுன்னு விழுவா. கடைசியில் ஏன் காலங்காத்தால வல்லுன்னு விடுற அப்படின்னு அந்த மாதிரி சில்லன்றேன் மின் நங்கை நீர் போதருகின்ற வர வர வரேன். உடனே ஆண்டாள் சிரிக்கிறார். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிது. நீ உன் வாயை பத்தி எனக்கு நன்னா தெரியும். வல்லை உன் கட்டுரைகள், நீ பேசுற விஷயம் என்னன்னா தெரியும். பண்டே உன் வாயறிது. நீ என்னெல்லாம் சொல்லுவ, என்னெல்லாம் பண்ணுவ, என்ன சொன்னதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவ எனக்கு நன்னா தெரியும். உடனே அவளுக்கு சுருக்குன்னு வந்து கொடுத்தான். அதை எப்படி விட்டு கொடுக்கறது? சுயமரியாதை. வல்லீர்கள் நீங்களே வாஸ்தவம் தான், ஆனால் என்ன காட்டும் நீங்க தான் அதை கெட்டிக்காரா. யாராவது சமயத்துல அறிவு இருக்கா அப்படின்னு அவளை கேட்டா, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொடுங்கோளே அப்படின்னு. அப்ப அவளுக்கு இருக்கா இல்லை அவளுக்கே சந்தேகம் உண்டு. யார்கிட்ட சண்டை போட்டோம்னா கூட அவளுக்கு புரியாதபடி வஞ்சக புகழ்ச்சி அப்படின்னு ஒன்று உண்டு தமிழ். அவளுக்கு புரியாதபடி சொல்லிட்டு வேணும். 10 நிமிஷம் கழிச்சு நம்மளை திட்டினாலா கொண்டாடினாலா புரியக்கூடாது. அதெல்லாம் ஒரு வாக்கு சாதுரியம். ரொம்ப சமத்தா நேரடியா பேசப்படாது. அதெல்லாம் ஸ்ரீரங்கம், ஆழ்வார்த்த நகரி, சரியா அந்த காவேரி ஆத்தங்கள் இருக்கிறவாளுக்கு இது உண்டு. இந்த வாக்கு சாதுரியம் நான் பார்த்தது காவேரி ஆத்தங்கர வாசிகள். எத்தனை வேணா சொல்லுங்கோ, எதையான போட்டு ஒரு கொக்கி போட்டு நம்மளை திரு முடிக்க வச்சுருக்கோம். அது காவேரியுடைய பலம். இன்னைக்கு கும்பகோணத்துக்காரோட பேசி நான் ஜெயிக்கவே முடியாது. சுயம் அனுபவத்தில் சொல்றேன். அது இப்போ கும்பகோணம் போயிட்டு வந்துதான் சொல்றேன். கும்பகோணம் ஸ்ரீரங்கத்துக்காரர்கிட்ட பேசி ஜெயிச்சதா இன்னி வரைக்கும் கிடையாது. மற்ற நதிகள் தீரத்தில் இருக்கிறவெல்லாம் கூட ஜெயிச்சுடலாம். காவேரி ஆற்றங்கரைய சல்லுசா அப்பா மன்னார்குடிக்காரா, கும்பகோணக்காரா, தஞ்சாவூர்காரா வாயை கொடுத்து தான் மாட்டிக்கும். வாயை கொடுத்து ஜெயிச்சவர்கள் அவ ஊருக்கெல்லாம் தான் இருப்பான். வெளியூர்காரா காவேரி ஆற்றங்கரை வாசிகளிடத்துல வாயை கொடுத்து ஜெயிச்சது அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு நான் பார்த்திருக்கேன். காவேரி ஆற்றங்கரையை விட்டுட்டு தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு வந்திருப்பான், இல்லாட்டி வேற ஆற்றங்கரைக்கெல்லாம் போயிருப்பான். ஆனாலும் இந்த காவேரியை விட்டு கொடுக்க மாட்டான். எங்க ஊர்ல இருந்தாலும் அழகா ஆடிப்பெருக்கு, ஹாங்காங்ல உட்காந்துருப்பா ஆடிப்பெருக்குன்பா, சிங்கப்பூர் உட்காந்துருப்பா ஆடிப்பெருக்குன்பா. பாரபூமியோட வெளில கிளம்பியாச்சு. அங்க வேற நதி பக்கமே ஆனா ஆடிப்பெருக்கு விசேஷமா கொண்டாடுவோம். இன்னைக்கு ஆடிப்பெருக்குனா காவேரி தானே, கங்கைக்கு கிடையாது, யமுனைக்கு கிடையாது. ஆச்சரியம். ஆடிப்பெருக்குனா காவேரி மட்டும் தானே. நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி தாமிரபரணி யாராவது சொல்றாங்க. நடந்தாய் வாழி காவேரி தான். அந்த வாக்கு சாதுரியம், வாய் துடுக்கு நிறைய பேர் எனக்கு காவேரி ஆற்றுக்கிற சிஷ்யா உண்டு. அம்மா வாயை கொடுத்தோம்னா கட்ட 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 மாத்தி 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 பேசிட்டு போயிட்டு இருப்பான்.
ஆண்டாளதான் சொல்லிட்டா, பண்டே உண்வாய் எரிதும் விடலையா உடனே வள்ளீர்கள் நீங்களே, என்னோட நீங்க தான் பெரியா அப்படின்ட்டா. உடனே நாக்க அப்படி கடிச்சுட்டார். சரி, இருந்தாலும் பாகவதார் இடத்துல சண்டைக்கு விடலாம், நிற்கப்படாது. அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணி குருவோ பாகவதாலோ நம்மளை திட்டினா நம்ம ஒத்துப்போம், மனுஷ சுபாவம். நம்ம தப்பே பண்ணாத பொழுது அப்பாவோ அம்மாவோ குருவோ பாகவதாலோ யாராவது சொன்னா நான் தப்பு பண்ணல, எப்படி எனக்கு சொல்லலாம்னு பெரிய சண்டை போடுவோம். ஆனா பாகவதா இடத்துலயோ ஆச்சாரிய புருஷா இடத்துலயோ அந்த மாதிரி நம்ம சண்டைக்கு நிற்கப்படாது. நம்ம மேல குற்றமே இல்லை, ஆனா அவ குற்றம் சொல்லிட்டாளா, சரி நானே தான் ஆயிடுவேன்னு ஒத்துக்கணும். மற்ற மனுஷா இடத்துல இல்லை, நானே தான் ஆயிடுக, என் மேலதான் குற்றம் அப்படின்னு அதை ஒத்துக்கொள்ளணும். அதுதான் உயர்ந்த பண்பு. பரதனிடத்துல எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாளாம், இப்படி ஆயிடுச்சே பரதா அப்படின்னு. பரதனுடைய தோழர்கள்லாம், ராமனுடைய தம்பி, எல்லாத்துக்கும் காரணம் கூனி தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் சொல்ல இல்லை, கைகை தான் காரணம். அப்ப பரதனுடைய ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, தசரத்துக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னா. இன்னொருத்தன் ஒருபடி மேலே ஏறி, ராமனை யார் காட்டுக்கு போக சொன்னா, பரதன் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எல்லாரும் எல்லார் மேலேயும் பழி சொல்றான். பரதன் சொன்னாங்க, நானே தான் ஆயிடுவேன், கூனி காரணம் இல்லை, கைகை காரணம் இல்லை, தசரதன் காரணம் இல்லை, ராமன் காரணம் இல்லை, நான் பண்ண பாவம் என் கல்ல உட்கார்ந்துருக்கு, நானே தான் ஆயிடுவேன். நம்முடைய சகலவிதமான துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நம்ம மட்டும்தான். நம்ம ஏற்றுக்க முடியறதில்லை, ஆனா சத்தியம் இதுதான். நம்ம சொல்லுவோம், என் மனசறிஞ்சு யாருக்கும் கஷ்டம் கொடுக்காது, மனசறியாமல் கொடுத்துருவான் அர்த்தம். மனசறிஞ்சு கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தெரிஞ்சு கஷ்டம் கொடுக்க தெரியாம கொடுத்துருக்கோமே இந்த ஜென்மால கோட்டி கோட்டி ஜென்மா. நம்ம ஏதோ ஒரு ஜென்மால பண்ண ஒரு காரியம்தான் இந்த ஜென்மாவில் நமக்கு அவமானமா கஷ்டமா பிரச்சனையா வியாதியா பிரதிபலிக்க. நம்ம பண்ணாத ஒண்ணு நம்ம அக்கௌண்ட்ல வந்து சேரவே சேரும். நல்லா ஞாபகம். நமக்கு வர்றது நல்லதா இருக்கட்டும் கெடுதலா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணிருக்கோம் அது வட்டியோட சேர்ந்து நமக்கு வரும். இன்னொருத்தருடைய ஒரு பாபம் இன்னொருத்தருடைய ஒரு கஷ்டமும் நம்ம தலையில தானா வந்து உட்காராது. மனுஷாவுடைய கணக்குல தவறு, பகவானுடைய கணக்குல தப்பு நடந்ததே கிடையாது. அதனால நானே தான் ஆகிடுவேன். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அது என் மேலதான் குத்தம், காப்பாத்து. அந்த அந்த மனசு வந்துருக்கான் ஜெயிச்சு. அழகா சொல்ற அந்த தோழி, முதல்ல வல்லீர்கள் நீங்களே சொல்லிட்டா, அடுத்து உடனே நானேதான் ஆயிடுது. வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுது. நான் தான் நான் தான் நான் தான் நான் தான், என் மேலேதான் குற்றம் அப்படின்னு ஒத்துக்கணும். யாரும் காரணம் இல்லை. அழகா சீதா பிராட்டி சொல்ற, கச்சித் ந அபராத்தியதி, குற்றமில்லாதவர் பூமியில் எவர் உண்டு அப்படின்னு கேட்கிறார். ஆஞ்சநேயரை பார்த்து கேட்கிறார், குற்றமில்லாதவர் யாரும் இல்லடா ஆஞ்சநேயா, என்ன ராட்சசிகளை கொண்டு போடுறேன் வெட்டி போடுறேன்றியா, யார் இடத்துல குற்றம் இல்லை? ராமனிடத்துல இல்லையா, என்னிடத்துல இல்லையா, உன்னிடத்துல இல்லையா? தாயா லிஸ்ட் போடுறான். குற்றம் இல்லாத யாரும் இல்லடா குழந்தை, விட்டுடு, குற்றத்தை மறந்துடு. குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை நம்மளே சொல்லு, குற்றத்தை விட்டுடு, நல்லதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அழகா சொல்றேன். நானேதான் ஆயிடுது. உடனே ஆண்டாளும் மாறினாள். கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, சரி சரி வா, உனக்கு ஒன்றும் வேற வேலை கிடையாது, அதுக்கு சும்மா உள்ள படுத்துன்னு மாறி மாறி பேசிட்டு இருக்காரு. மற்றவாள்லாம் தூங்கிட்டு இருந்தா எழுப்பின, நீ மூழ்கிட்டு தானே இருக்க, நீ எங்களோட வந்து இவாளை எழுப்புவே, அதை விட்டு நீயும் படுத்துட்டு என்ன பண்ற, உனக்கு என்ன வேலை வேலை இருக்கு, வா. கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய. உடனே அவள் உள்ளேந்து இவ்வளவு ஆனவர் திரும்பி கேட்கிறாள், எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்தாச்சா? 5 லட்சம் பேர் வந்திருக்கான், ஒவ்வொருத்தர் பேரை அட்னன்ஸ் எடுக்க முடியுமா? ஆண்டாள் உடனே அவளை மீறி ஒரு பேச்சு பேசுறா, போந்தார் போந்து எண்ணிக்கொள், யார் யார் வந்திருக்கான்னு வந்து பார்த்துக்கோ, நான் என்ன உனக்கு சொல்றது, ஏன்னா உனக்கு தான் கூட்டத்தை பார்த்துக்கலாம், அவர்லையே அவர்லையே. அதாவது ஒரு 5 லட்சம் பேர் ஒன்னா கூடினாலும் அவாவாளுக்கு ஒரு கோஷ்டி உண்டு. சத்சங்கத்திலேயே பார்க்கலாம், அவாவோட கோஷ்டியோட தான் உட்காரு, மறந்து போய் வேற ஆளை பக்கத்தில் உட்கார விட மாட்டான். அமேசான் நிறைய சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துருக்கேன்.
அவாவா அவ கோஷ்டியோட தான் அப்படி தொடையில தட்டிக்கிறது, கிள்ளிக்கிறது, சிரிச்சுக்கிறது ஆள் வேணும் கூட சத்சங்கத்தை ரசிக்கிறது. சமயத்தில் அவளுக்கு பிடிச்சவா அவங்க லேட்டாக வந்திருப்பா, இவா கோஷ்டிக்கு சம்மந்தமில்ல யாரோ பக்கத்தில் உட்காந்துருப்பா. உடனேயே சத்சங்கம் நடந்து பிடிச்ச வந்துட்டான்னா உடனே அவளை முதுகுத்துட்டு அப்படின்னு அவன் என்னமோ முன்னாடி போனா ஒன்றும் இல்லை, அவள் பிடிச்சவா அவள் பக்கத்தில் உட்காரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இந்த சத்சங்கத்தில் யாராவது முன்னாடி போங்கோ அப்படின்னு சொல்றான்னா அவளுக்கு வேண்டியவா அவள் பக்கத்தில் உட்காரதை நம்மளை முன்னேற்றி விடுறான். இல்லை நம்மளை முன்னேற்றி விடணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இவளுக்கு தெரியுமா யார் யார் என்னென்ன கோஷ்டியில் இருப்பா, என்னென்ன கோஷ்டியில் யார் யார் இருப்பான்னு தெரியுமா. அதனால கரெக்டா நீ வந்து பார்த்துக்கோடி, போந்தார் போந்தென்னிக்கொள், சீக்கிரம் வா. வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரம்பாவாய். வல்லானை வலிமையுடைய குவளையா பீடம் யானையை கொன்றவன, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. யார் யார எந்தெந்த ராட்சசாலும் பாகவத விரோதிகளை எப்படி அழிக்கணும்னு தெரிஞ்ச வல்லான், மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் மாயனை பாடேலோ ரெண்டாவாய். பாட வேண்டாமா, பாட வேண்டாமா அப்படின்னு சொன்ன சுயம் திருமங்கை ஆழ்வார் எழுப்பக்கூடிய பாஷை. அவரும் காவேரி ஆத்தங்கிறது, திருவாளி, திருநகரி எல்லாம் காவேரி சம்பந்தப்பட்ட இடங்கள் தான் முழுக்க 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 எல்லாம் சோழ நாடு சூருடை தச்சு. நிஜமாவே பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலான் இந்த பச்சை நிறம் தோன்றதே நந்தலாலான்னா காவேரி ஆற்றங்கள் தான். திரும்புற பக்கம் எல்லாம் பச்சை பச்சேர்னு, ஒரு மலையை கூட நான் பார்க்கல. இந்த கும்பகோணம் அப்படி அந்த பக்கம் சுற்றி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு குன்று, ஒரு இடத்துல கூட ஒரு மலை என்ன தெரிஞ்சு நான் பார்க்கவே இல்லை. திருமண பக்கம் எல்லாம் வயல்வெளி 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 வயல்வெளி. யானை கட்டி போரடிக்கிற ஊராச்சு. இப்பெல்லாம் யானையும் இல்லை, மாடும் இல்லை, நடு ரோடில் போட்டுடா வண்டி ஏற்றி போரடிக்கிற ஊரை எடுத்து எத்தனை வண்டி, வண்டி ஏற்றி தான் நெல்லெல்லாம் இப்போல்லாம் அழகாக நெல்லை தனியாக கதிர் தனியாக பிடிக்கிறார். கதிரை அடித்து நெல் எடுக்கிறதெல்லாம் காலம் மழையாக போச்சு. இப்பெல்லாம் ரோடில் போடுறது, லைனாக ஹெவி வெஹிக்கிளாக போகிறது, தனியாக அழகாக வந்துவிடுறது. அதை எடுத்து அப்படி உளுத்து அப்படி எடுத்து ஆஹா ஃபஸ்ட் கிளாஸ் கடை 10 மூட்டை எது கூட ஒரே நாள் அடிச்சு போயிட்டே இருக்கும். அது அழகுன்னு சொல்கிறதா பயங்கரம்னு சொல்கிறதா சொல்ல தெரியல. கிருஷ்ணா அதெல்லாம் மாறணும் மாறணும். பார்க்குற திரும்ப பக்கமெல்லாம் இங்கே நம்ம ராஜ்யம் ஆகாரத்தை நம்பி அன்னம் தான் பிராதானியம். அன்னைக்கு கூட எங்கேயோ படிச்சுட்டு இருந்தேன் இன்டர்நெட்டில், ஏதோ ஒரு விஷயம் எழுதிதான். அவசரத்துக்காக நமக்கும் ஒரு காணி நிலம் கூட இல்லாமல் கொடுத்துட்டு சென்னை வந்துட்டோம். இப்போ சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடுறதுக்கு, ஊருக்கே சோறு போட்ட எங்கள் வம்சம் இன்றைக்கி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறோம் எழுதிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப பண்ணிட்டு பணம் கிடைக்கிறது அப்போ வந்துட்டோம். ஆனால் ஒரு நெல் இருந்தால் ஒரு வயக்காடு இருந்தாலும் உழுதாவது வாழ்ந்துட்டு இருப்போம். அதுக்கும் வழி இல்லாமல் நிற்கிறோம்னு எழுதிருந்தேன். நிஜமாவே நெஞ்சு கணக்கத்தான் செஞ்சேன். அந்த வயல்கள்லாம் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வயக்காடெல்லாம் வீடுகளாக மாறுறது, வீடுகளாக மாறுறது இனிமேல் பேசாதீங்க. வயக்காடுகள்லாம் இனிமேல் வயல்களாகவே இருக்குது. அது தெரிஞ்சு நம்ம சிட்டில் பார்க்கணும். நான் பார்த்துருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு பச்சை பசையல் வயல் வெளியாக இருந்திருக்கு. 5 மணிக்கு மேலாம் சானிட்டோரியத்துலேருந்து இந்த பக்கம் யாரும் வரமாட்டார். ஏரிக்கரை ஓரமாக யாரும் நடந்து வரமாட்டோம். எனக்கெல்லாம் பயம், நடுங்கு பழம் நடுங்க. 5 வயசுல ராமகிருஷ்ணாபுரம் அந்த பக்கத்துலேருந்து சானிட்டோரியம் வரைக்கும் அந்த ஏரியை நம்பி அவ்வளவு பாசனம். இன்னைக்கு ஒரு வயல் நான் தேடிட்டு இருக்க கண்ணை மாட்ட மாட்டேன். நிஜமா ஏன் கண்ணு இருக்குது என் வயசுல ஒரு 10 வருஷத்துக்கு நான் பார்த்தேன். அந்த சில பார்க்க வந்து இந்த பக்கமே இல்லை. இங்கே திரும்பினாலும் வீடுகள் எந்த தெரு எங்கே அப்பெல்லாம் என்ன நான் அங்கேருந்து பார்த்துருக்கேன். எனக்கு இன்னும் என் கண்ணில் அப்படியே நிற்க அந்த பச்சை பசேல் அந்த வயல்வெளிகள் அதெல்லாம் அப்படியே இருக்கணும். பகவானுக்கு அத்தனை ஒரு பலம் உண்டு, பற்றி காட்டுவான். ஆச்சரியம். திருமங்கை ஆழ்வார் இன்னைக்கும் திருவாளி திருநகரெல்லாம் திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த வயல்வெளியில் இறங்கி அவர் மூர்த்தி எடுத்துட்டு ஓடி வந்துட்டாங்கன்னா அந்த வருஷம் அவ வயல்ல அறுவடை அமோகமா இருக்கும். இன்னைக்கும் திருமங்கை ஆழ்வார் அந்த வயல் வீதிகளில் இறங்கி நடந்துட்டார் அப்படின்னா வாக்கு சாதுரியம் திருமங்கை ஆழ்வார் தான். ஆழ்வார்கள்ல மற்ற ஆழ்வார்லாம் கொஞ்சம் பாவம். வாக்கு சாதுரியம் அப்படின்னா அவர் தான். நாகப்பட்டினத்தில் போய் புத்த விகாரம் எடுக்கிறதா இருக்கட்டும், அழகா கப்பலில் பாதிப்பாக்கு, எனக்கு எப்பெல்லாம் அந்த கொட்டைப்பாக்கு பார்க்கணும் அப்பொழுதெல்லாம் திருமங்கை ஆழ்வாரத்தான் ஸ்மரிப்பேன். நீ கூட எங்கள் அம்மா சொன்ன கொட்டைப்பாக்கு வாங்கிட்டு வரான்னு. கொட்டைப்பாக்கு அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ஸ்மரணை தான் வந்து
நாகப்பட்டினத்திற்கு புத்த விகாரம் இன்னைக்கும் நாகப்பட்டினத்தை திருமங்கையாழ்வார் பேரவைன்னு வச்சுட்டு ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறேன். இன்னைக்கெல்லாம் நாகப்பட்டினம் அப்படின்னா மற்ற மதத்தினோட ஆதிக்கம் நினைச்சுட்டு இருக்கும். ஆனால் அங்கேயும் திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரத்தை அவ்வளவு கோலாகலமாக கொண்டாடும்படியான திருமங்கையாழ்வார் பேரவையெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. நாங்கள் இருக்கிறவன் எனக்கு சொல்லி கேட்டுருக்கேன். என்றைக்குமே சனாதனமான தர்மம் தோத்து போகாது. ரங்கராஜனே வாய் பேச முடியாமல் தோத்து போன ஒருத்தர் திருமங்கையாழ்வார். வயலாளி மணவாளன் கழுத்திலேயே வாழ வச்சு 8 எழுத்தும் தட்டி பறிச்சு ஆழ்வார். என்ன மந்திரம் செய்தாய் ஏ பிராமணா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து பெருமாள் கழுத்துல வச்சு மந்திரோபதேசம் வாங்கின்ற ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். 8 எழுத்தும் தட்டி பறித்த இடம் அப்படின்னு சொல்லுவார். ரங்கராஜன் அவ்வளவு அழகா பார்த்தாராம். பெரிய திருமடல் சிறிய திருமடல் 2 கடுதாசி எழுதினார். பாசுரம் திவ்ய பிரபந்தம் திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் பெருமாளுக்கு எழுதினார் பிரபந்தம். அப்போ உடனே ரங்கராஜன் கேட்டாராம், ஏண்டாப்பா எனக்கு ஒரு கடுதாசி எழுதப்படாதா அப்படின்னார். அப்போ உடனே திருமங்கை சொன்னாராம், மதில் உமக்கு மடல் அவருக்கு அப்படின்னார். உனக்கு மதில் தேங்கி உனக்கு சிவரு தான் கட்டுது, மடல்லாம் அவரு தான், அதெல்லாம் உனக்கு கிடையாதுன்றார். ரங்கராஜனே வாய் மூட வச்சுட்டார் ஒரு ஆழ்வார். ரங்கராஜனுக்காக எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு மதில் கைங்கரியம் பண்ண ஒரு ஆழ்வார். இவ்வளவும் பண்ணியிருக்கார் ரங்கராஜன் கிட்ட. கடைசியில ரொம்ப முடியலன்னு சொன்ன ரங்கராஜா எனக்கு மோட்சம் கொடுப்பா அப்படின்னார். அப்ப ரங்கராஜன் மடல் அவருக்குன்னு சொன்னீரே மோட்சம் மட்டும் இம்மிடமோ அப்படின்னார். நமக்கு கைங்கரியம் பண்ண அதாலே கேட்டேன் அப்படின்னு உரிமையோட கைங்கரியம் பண்ணிருக்கே கொடு அப்படின்ட்டாரா. அப்ப ரங்கராஜன் சொன்னாரா, நம்முடைய தெற்கு வீட்டுக்கு போ, அங்கேயே தெரியும். ரங்கனுடைய தெற்கு வீடு திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயர். உடனே நம்பிராயர் இடத்துல போய் அவருக்கு ஒரு 10 பாசுரம் பாடி இந்த சம்சார சாகரத்துடைய கோரத்தை ஒரு 10 பாசுரம் நிஜமாவே அந்த 10 பாசுரம் படிச்சோம்னா அடுத்த சன்னியாசம் வாங்கிடலாம் தோணும். அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார். பாம்போடு ஒரு கூரையில் பயின்றார் போலே ஆற்றம் கரைவாள் மரமே போல் அஞ்சுகின்றேன் இருபாடு கொள்ளி இரும்பே போல. இதை விட சம்சாரத்துடைய கோரத்தை யாரும் வர்ணிக்க முடியாது. கருட புராணம் கூட என்ன அவ்வளவு பயமுறுத்தினதில்லை. திருமங்கையாழ்வார் இந்த 10 பாசுரம் பயமுறுத்தின மாதிரி எதுவுமே நான் பயமுறுத்தினது சத்தியம். அவ்வளவு அழகா பாசுரம் பாடி நம்பிராயிடத்துல மோட்சம் வாங்கின்ற ஆழ்வார். அதாவது எந்த நட்சத்திரத்துல பிறந்தாரோ அதே நட்சத்திரத்திலே பரமதிச்ச ஒரு ஆழ்வார். கார்த்திகை கிருத்திகால பிறந்தார். ஆச்சரியமா அதிலேயே மோட்சம் அடைஞ்ச ஆழ்வார். அந்த இடத்துல மட்டும்தான் கையை கூப்பிண்டு நிற்பார். அதாவது வேல் வச்சுருப்பார் திருமங்கை. இன்னைக்கு வயக்காட்டுக்கு நடுவில் தான் திருமங்கை ஆழ்வாருடைய திருவரசு சமாதி இருக்கு. ஆச்சரியமா சல 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 நம்முடைய காத்து ஜோரா திருக்குறுங்குடி போனால் சிரிக்க வேண்டிய ஒன்று திருமங்கை ஆழ்வாருடைய திருவரசு. கோட்டி ஜென்ம சுகிருத்தம் வார்த்தையாக சொல்ல தெரியாது. அப்படி அந்த திருமங்கை ஆழ்வாரையும் எழுப்பிண்டு ஆண்டாள் கிளம்பி வந்துட்டார். முதல்ல 5 பாசுரத்துல பரதத்துவம், வியூகம், திருப்பார்கடல், அப்புறம் அவதாரம், அந்தரியாமி, நாம சங்கீர்த்தம் வைபவம் அதெல்லாம் பேசினான். அதுக்கடுத்த 10 பாசுரங்கள்ல 11 ஆழ்வார்களை ஆண்டாள் எழுப்பி அழிச்சுட்டு வரார். அவர்கள் எல்லாரையும் கூட்டிண்டு ஆச்சரியமா நந்தகோபன் திருமாளிகைன்னு சொல்லும்படியான வடபத்திர சாயி கோவிலுக்கு ஆண்டாள் வரார். மீதி பாசுரங்கள் நாளைக்கு 15 பாசுரம் முடிஞ்சிருக்கு. முடிச்சிருவோமா அப்படின்னா அது ஆண்டாள் பாடு, ஏன் பாடு உங்க பாடுங்க. அதனால வாருங்கோ, உட்காருங்கோ, கேளுங்கோ. திருப்பாவைய முடியல திருப்பியும் தை திருப்பாவை அவ்வளவு. நமக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. மார்கழி திருப்பாவை முடிச்சு தை திருப்பாவை ஆரம்பிச்சு. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. கிருஷ்ணா இடம் பேர் ராதே அப்படியே சொன்ன கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா ராதே
Krishna Radhe Radhe Krishna 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 Krishna Radhe Jai Sadguru Maharaj ki Jai. समस्त भागवदल को जय। गोविंद नाम संकीर्तनम Govinda Govinda जय जानकी कांत स्मरणम Jai Jai Rama Rama गोपिका जीवन स्मरणम Govinda Govinda ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் जय श्री राधे कृष्णा सत्संग की जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। जय श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता Sukhino Bhavantu ओम शांति 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 जय श्री इंदु माता की जय। जय श्री ताम्रबरणी माता की जय। जय श्री कावेरी माता की जय। सर्वत्र रंगराज नाम संकीर्तनम रंगराजा सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुजा रामानुजा திருப்பாவை சொல்ற ஒரு புண்ணியம் சிவில்லிபுத்தூர் பால்கோவா வந்திருக்கு எல்லாருக்கும் ராதே கிருஷ்ணா जय श्री महान ब्रह्म श्री गुरुजी गोपाल